आपदाम अपहर्तारं धातारं सर्वसंपदां लोकाभिरामं श्रीरामं भूयो भूयो नमाम्यहम्। वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेद प्राचेदयादासीत् साक्षात् रामायणात्मना कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकि गोकुलं यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पभारि परिपूर्णलोचनं मारुतिं नमता राक्षसान्तरं கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் முற்றவும் நற்பாலும் குய்த்தனன் நான்முகனார் பெற்ற நாட்டுளே. ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையிலே ஸ்ரீராமபிரானை 2 வாக்கியங்களாலே கொண்டாடுகிறாள். மனத்துக்கினியானை என்றும் சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை என்று 2 வாக்கியங்கள். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்றான், செற்றவன் மனத்துக்கினியான். இந்த வார்த்தையில நாம் என்ன புரிந்து கொள்ளுகிறோம்? அடியார்களுக்கு மனத்துக்கு இனியவனாகவும் விரோதிகளுக்கு எதிரிகளுக்கு நெருங்க முடியாதவனாக கோபம் நிறைந்தவனாகவும் பகவான் காட்சி கொடுக்கிறான். ராமனுக்கே இருக்கக்கூடிய உயர்ந்த குணம் எளியவர்களையெல்லாம் காப்பாற்றி தீயவர்கள் கொடுமை புரிபவர்களையெல்லாம் அழித்து தர்மத்தை ஸ்தாபனம் செய்தார் ஸ்ரீராமபிரான். ராமபிரானுடைய அவதார ரகசியமே அதுதான். கொடியவர்களை எல்லாம் அழித்து சாதுக்களை எல்லாம் ரட்சிப்பதற்காகத்தான் ஸ்ரீராமபிரானுடைய அவதாரம். அப்படி அவதரித்த ராமபிரானுடைய கல்யாண குணங்களை 3 நாட்களுக்கு 3 பேர் எப்படி கொண்டாடினார்கள் என்று அனுபவித்து வருகிறோம். நேற்றைக்கு ரிஷிகள் எப்படி அனுபவித்தார்கள் ராமனுடைய கல்யாண குணங்களை என்று பிரம்ம ரிஷி, தேவரிஷி, மகரிஷி, ராஜரிஷி இப்படி 4 வகைப்பட்ட ரிஷிகளுமே ராமாயண காலத்திலேயே ராமனை எப்படி கொண்டாடினார்கள் என்பதையும், அதிலும் பிரதானமாக நாரத பகவான் பிரம்ம ரிஷி இந்த பகவானுடைய உயர்ந்த கல்யாண குணங்களை வால்மீகிக்கு எப்படி விவரித்து சொன்னார் என்று 16 பிரதானமான கல்யாண குணங்கள். ஒரு சந்திரனுக்கு 16 கலைகள் நிரம்பி எப்படி பூர்ண சந்திரனாக மாறுவானோ அதுபோல ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு மிக முக்கியமான பிரதானமான 16 கல்யாண குணங்களாலே எப்பொழுதும் குளிர்ந்த சந்திரனாக தன்னுடைய அடியவர்களுக்கு காட்சி கொடுக்கிறான் என்பதையும் நேற்றைக்கு பார்த்தோம். இன்றைக்கு நாம் அனுபவிக்க வேண்டியது மக்கள், பிரஜைகள். ராமன் வாழ்ந்த காலத்தில் சாமானியமான மனிதர்கள், மக்கள் எத்தனை பேர் இருந்திருப்பார்கள்? அவர்களெல்லாம் ராமனை எப்படி கொண்டாடினார்கள்? ராமனிடத்தில் அவர்களுக்கு எந்த அளவுக்கு அன்பு, பாசம் இருந்தது என்பதை பார்ப்போம். அதை எப்படி பிரித்து பார்க்க போறோம்னா, ராமனுடைய குணங்களை கொண்டாடி பேசுகிறார்கள். அது எப்படின்னு பார்ப்போம். ராமனை விட்டு பிரிந்திருந்த பொழுது இவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது என்பதை பார்ப்போம். பிரிந்த ராமன் திரும்பவும் வந்த பொழுது இவர்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்று பார்ப்போம். நமக்கு ரொம்ப பிடித்தவர்கள் அவங்க நம்மளை விட்டு போனோம்னா தானே நமக்கு வருத்தமாக இருக்கும். போனவர்கள் பல நாள் கழித்து திரும்பி வரும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? நம்ம வீட்டிலே எடுத்துக்குவோம். நம்ம குழந்தைகள், குட்டிகள்லாம் இருக்குது. இந்த பிள்ளைகளெல்லாம் படித்து வெளிநாட்டில் போய் இருக்கு. குழந்தைகளுடைய சின்ன வயசில் விளையாட்டு போனோம், அதனோட விளையாடி சந்தோஷமாக அந்த பிள்ளைகளை நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இன்றைக்கி திடீர்னு எடுத்து பார்த்தா காலையில் வீடு அப்படியே விலோன்னு கிடக்குது. யாரும் ஆள் இல்லை, சுற்றி ஆட்களே இல்லாமல்
ஒரு வாய்டாக இருக்கு, ஆளே இல்லையே சுற்றி, எப்படி கொண்டாட்டமாக இருக்கும். வீடு இல்லை, இந்த குழந்தைங்க இருந்தால் ஓடி ஆடி விளையாடிட்டு வீட்டில் எப்படியோ ஷோன்னு கிடைக்க, ஒன்றும் பிரயோஜனமே இல்லையே அப்படின்னு சோகமாக இருக்கும். அதே குழந்தைகள் திடீர்னு ஜம்முன்னு வெளிநாட்டில் இருந்து வரான்னா அந்த தாய் தந்தையருக்கு எவ்வளோ கொண்டாட்டம் இருக்கும். அதுபோல ஸ்ரீ ராமபிரான் அவன் இருக்கும் பொழுது அவனுடைய தலைமையை எப்படி ஆசைப்படுகிறார்கள் என்று முதல்ல பார்ப்போம். அதே ராமபிரானுக்கு ஒரு துக்கம் ஏற்பட்ட போது இவர்களெல்லாம் எப்படி துக்கப்பட்டார்கள் என்று பார்ப்போம். அந்த ராமபிரான் திரும்பவும் நாட்டுக்கு வந்தவுடனே இந்த மக்கள் எப்படி ஆனந்தப்பட்டார்கள்னு பார்ப்போம். இதுக்கு மேலே என்ன தெரியணும்? ஒருத்தரை பற்றி கொண்டாடணும்னா அவர் இருந்தால் சந்தோஷமாக இருப்போம் ஐயா, அவர் இல்லைன்னா வருத்தமாக இருக்கும். இதுக்கு மேலே என்ன சொல்லணும் இல்லையா? அப்படி அனுபவிக்க பார்ப்போம். இன்னைக்கு முதல்ல நம்ம பார்க்க வேண்டியது, வால்மீகி மகரிஷி ராமனை பற்றி இன்னும் தனியாக ஒரு பெரிய கொண்டாட்டத்தை கொண்டாடுறார். உங்களுக்கெல்லாம் ராமருடைய அந்த சரித்திரம் ராமாயணம் நன்றாக தெரியும். சீதாராமர்களுக்கு திருமணம் நடந்தது. வர்ற வழியில் பரசுராமரை ஜெயித்தார். ராமர் ராஜ்யத்துக்கு வந்தார். ராஜ்யத்துக்கு வந்த பிற்பாடு 12 வருட காலம், 12 வயசு ராமர் காட்டுக்கு போனார். திரும்பி கல்யாணம் பண்ணிட்டு வந்தார். 12 வருஷ காலம் சீதா பிராட்டியோடு ராமன் அரண்மனையில் சுக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இப்போ ராமனுக்கு வயசு 24. யுகாஜித் அப்படின்னு கைகேயினுடைய புதல்வன், கைகேயினுடைய தமையன், அப்படின்னா பரதனுக்கும் சத்ருக்னனுக்கும் தாய் மாமன். அவனுடைய ஆட்களெல்லாம் வந்திருந்து பரதனையும் சத்ருக்னனையும் நம்முடைய ஊருக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்பட, தசரதர் அந்த 2 பிள்ளைகளை கூப்பிடுறாரு. ஹே பரதா, சத்ருக்னா, உங்கள் மாமா எல்லாம் உன்னை கூட்டு போனண்டா ஊருக்குன்னு ஆசைப்படுறாங்கப்பா, தாய் மாமா வீட்டுக்கு போக வேணாமா, போயிட்டு வாங்கோ அப்படின்னு 2 பிள்ளைகளை அனுப்பி வைக்கிறார். அந்த பிள்ளைகளும் கிளம்பி போனார்கள். அதுதான் முதல்ல சொல்றார், கச்சதா மாதுல குலம் அனகேன பரதஹா சத்ருக்னோ நித்திய சத்ருக்னஹா நீத பிரீத்தி புரஸ்கிருதஹா. கண்ணினுன் சிறுத்தாம்பு வியாக்கியானத்தில் முதல் ஸ்லோகம் இதுதான். பண்ணி வியாக்கியானம் பண்ணியிருப்பார் பெரியவாச்சான் பிள்ளை. பரதன் தன்னுடைய தாய்மாமன் வீட்டுக்கு போகும் பொழுது உடன் அழைத்து சென்றான். எப்படி கத்தின்றது அது உரையோடு கூட இருக்குமோ, எப்படி ஒரு மனிதனுடைய நிழல் அதோடு சேர்ந்து போகுமோ, அதுபோல பரதனோடு சத்ருக்னன் கூடவே சென்றான் அப்படின்னு உயர்ந்த அர்த்தம். அப்படி போன பிற்பாடு ஊரிலே நிம்மதியாக எல்லாம் நடந்து வருகிறது. மக்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். தசரதர் நல்ல ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். ஆனால் தசரதருக்கு ஏதோ கொஞ்சம் உடம்புல சோர்வு. 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணிட்டார்ல, அவருக்கும் உடம்புல ஒரு சோர்வு. எப்போ வரும் தெரியுமா சோர்வு? யாருமே இல்லை, நாம் மட்டும்தான் வேலை செய்யணும், நாம் தான் ரட்சிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், டயர்ட்னஸே வராது. எவ்வளோ இருந்தாலும் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னு தோணும் போதே மனசில் என்ன தோணும்? போதுமே, நம்ம கொஞ்சம் கிளம்பி வழி விட்டுடுவோமே, அடுத்தவங்க எடுத்துக்கிட்டுமேன்னு தோணுமா இல்லையா? வீட்டில் பெண்கள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. நான் சொல்கிறது இன்றைக்கி இல்லை, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும். பையன் இருப்பான் வீட்டில், பையனுக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன நினைப்பாங்க? அம்மா வீட்டில் இருக்க பெண்கள்லாம், சரி மருமவ வரா, அப்பா மருமவ வராப்பா, எல்லாத்தையும் அவகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நம்ம ஆயாசம் தீர உட்காந்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க அந்த காலத்தில். இன்னைக்கு அந்த தாய் கடைசி வரைக்கும் வேலை செஞ்சு தானே சமைச்சு தானும் சாப்பிட்டு புருஷனுக்கும் போடக்கூடிய ஒரு துர்தசையில் தான் இன்னைக்கு சனாதன தர்மிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும். அதுக்கு வேற நாமே ஜஸ்டிஃபை பண்ணி அது சரிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். போகட்டும், அது சமுதாயம், அது நம்ம ஒன்றும் அந்த சமுதாய சூழலை அவ்வளோ சீக்கிரத்தில் நம்மளால் மாற்ற முடியாது. அதுபோல் இப்போ ராமனுக்கு வயது நன்றாக 24 வயசு வந்துடுச்சு. வசிஷ்டர் இடத்துல நன்றாக எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டான். வில்வித்தை, அஸ்திர சஸ்திர பயிற்சி, தர்மங்கள், நியாயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். ராஜநீதி, தர்ம, அர்த்த, காம, மோக்ஷம் எது ஒருத்தர் தெரிந்து கொள்ள வேண்டுமோ, ஒரு பெரிய சக்கரவர்த்தி ராஜா என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ எல்லாத்தையும் ராமர் தெரிந்து கொண்டான். பார்க்குறார் தசரதன். ராமன் அந்த பக்கம் போனாலே மக்கள் எல்லாம் அவனை ஆசையாக பார்க்குறாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் நடந்து போனாலே
மக்கள் அவங்க பின்னாடியே ஓடுறாங்க. ராமனும் லக்ஷ்மணனும் எப்பொழுதுமே நம்ம ஊரில் மக்கள்லாம் எப்படி இருக்காங்க? எந்த இடத்துலையும் பஞ்சம் பட்டுப்பாடெல்லாம் ஒன்றும் இல்லையே. எல்லாருக்கும் உணவுலாம் கிடைக்குதா? எல்லாரும் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கிறார்களா? ஊரில் யாருக்கும் நோய் நொடிகளெல்லாம் இல்லையே. எதிரிகளாலெல்லாம் யாருக்கும் தடங்கள் ஏற்படலையே. அப்படின்னு இவர்கள் ரட்சிக்கிறதெல்லாம் இளவரசர்கள். அப்படின்னா இன்னும் ஒன்றும் பட்டம் கிடைக்கல, ஆனால் ராஜகுமாரர்கள் இல்லையா? அவங்க நடந்துக்கிறத தசரதன் பார்க்குறான். பார்த்த உடனே மனசில் தசரதனுக்கு தோணுகிறது, நமக்கு வயசாகி போச்சு, 60,000 வருஷம் வாழ்ந்துட்டோம், உடம்புல ஒரு தளர்ச்சி வந்துடுச்சு, ஒன்று செய்யலாமே, நாம் நன்னா இருக்கும்போதே நம்ம ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி பார்க்கலாமா? நாமளே உட்காந்துருக்குமே இந்த சேரில், இந்த சிங்காசனத்தில் நம்ம ராமனை உட்கார வச்சு, ராமன் உட்கார்ந்து அவன் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுறதை ஊர்ஜனங்கள்லாம் கொண்டாட, அமைச்சர்களெல்லாம் கொண்டாட, நாம் அப்படி ஓரமாக மேலே உட்காந்துட்டு ராமனை மக்களெல்லாம் கொண்டாடுறதா, அவன் எப்படி ராஜ்யம் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம உட்காந்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரே ஆசை தசரதனுக்கு. அந்த சர்க்கத்தை பற்றி பேசுகிறார் அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கம். இப்போ நம்ம பாலகாண்டத்தை கடந்து அயோத்தியா காண்டத்தில் முதல் சர்க்கம் இப்படி தான் ஆரம்பிக்கும். பரதனும் சத்ருக்னனும் யுகாஜித் என்பவனுடைய கிரகத்திற்கு போய்விட்டார்கள். இப்போ விஸ்வாமித்திரர் வால்மீகி மகரிஷி ராமனுடைய குணங்களை பட்டியலிட ஆரம்பிக்கிறார். அவராக சொல்றார், இப்படி இருக்கக்கூடிய தன்னுடைய மகனான ராமன், அவனுக்கு ராஜ்யத்தை கொடுக்கலாமா என்று தசரதன் யோசித்து கொண்டிருந்தான். எப்படி இருக்கிற ராமன், அந்த ராமனுடைய குணங்கள் என்ன, எப்படி பக்குவப்பட்டிருக்கார் அப்படிங்கிறதை வால்மீகி மகரிஷி மிக அழகாக ஒரு பட்டியல் எடுக்கிறார். இந்த பட்டியலில் முதல்ல ஆரம்பிக்கிறார். அவர் சொல்லும் பொழுதே எப்படி இருக்காரா இவர்? அர்த்திதே மானுஷே லோகே ஜக்னே விஷ்ணு சனாதனஹா. இந்த ஸ்லோகம் வால்மீகி ராமாயண ஸ்லோகம். வால்மீகி சொல்றார், தேவர்களெல்லாம் சென்று பிரார்த்திக்க ராவணனை வதம் செய்வதற்காக ஸ்ரீ மகாவிஷ்ணுவே ராமனாக அவதரித்தார். இது வால்மீகியினுடைய வாக்கியம். 7வது ஸ்லோகம், முதல் சர்க்கம், அயோத்தியா காண்டம். இன்னைக்கு பல பேர் ஏன் இந்த ஸ்லோகத்தை திருப்பி சொல்ல வேண்டியிருக்கு தெரியுமா? சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ராமர் மகாவிஷ்ணுவனுடைய அவதாரம்னு எங்கே சொல்லியிருக்கு, இப்படிலாம் வேற ஒரு சந்தேகத்தை கிளப்பி விடுறது. இவ்வளோ தெளிவாக வால்மீகி சொல்கிறாரே, ஜக்னே விஷ்ணு சனாதனஹா, சனாதனமான மிக பழமையானவனான நித்தியமான மகாவிஷ்ணு இந்த ராவணனை கொன்று சாதுக்களை காப்பதற்காக ராமனாக அவதரித்தான் அப்படின்னு முதல்ல அவருடைய கொண்டாட்டத்தை சொல்லுகிறார். ராமன் எப்பேற்பட்டவன் சொல்றார் பாருங்க, மிகவும் வீரத்தோடு கூடியவன் ராமன், பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கக்கூடியவன். பல பேர் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வீரத்தோடு இருப்பான், நல்லா இப்படி மீசையை வச்சுட்டு முறுக்கின்னு அவனை பார்த்தாலே பயமா இருக்கும், கரடு முரடா இருப்பான். வீரமும் அழகும் சேர்ந்து வராது. நல்லா யோசிச்சு பாருங்க, வீரமாக இருக்கிறவனை பார்த்தா ரொம்ப அழகாக இருப்பானான்னு சொல்ல முடியாது, ரொம்ப கரடு முரடாக இருப்பான். ராமன் வீரமாகவும் இருப்பார், ஆனால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருப்பாராம். ராமன் யாரிடத்துலையுமே வெறுப்பு காட்ட மாட்டாராம். யார் எதிரில் தப்பாக நடந்துக்கிட்டா கூட அவர்களிடத்துல எப்பொழுதுமே வெறுப்பு காட்டாதவராம். ராமனுக்கு உலகத்தில் யாராவது ஒருத்தரை ஒப்புமை சொல்லு அப்படின்னு கேட்டால் வால்மீகி மகரிஷி சொல்கிறார், தேடி தேடி பார்த்தா கூட ராமனுடைய குணத்துக்கு ஒப்புமையே சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்கிறது எல்லாமே 24 வயசு நிரம்பின ராமனை பற்றி வால்மீகி எழுதுறது. அந்த காலகட்டத்தில் ராமர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது எழுதுறார். என்றைக்குமே ராமர் மனசு கலக்கப்பட்டு இருக்கார் அப்படின்னு பார்த்ததே இல்லையா. அவர் என்னைக்காவது ரொம்ப கலங்கி போய் உட்காந்துருக்கார். நாமெல்லாம் என்ன ஆகும், ஏதோ நம்ம நினச்சது நடக்கலைன்னா சோர்வாக போய் உட்காந்துருவோம், என்னங்க ரொம்ப டல்லாக இருக்கீங்க அப்படின்னு அப்படின்னுவோம். ராமர் அது மாதிரிலாம் சித்தம் கலங்கவே மாட்டார். எப்போ யார்கிட்ட பேசினாலும் ரொம்ப அன்பாக பேசுவாராம். அவர் பேச பேச எதிரில் இருக்கவன் இன்னும் பேச மாட்டாரா அப்படின்னு ரொம்ப அன்பாக பழகக்கூடியவர், ரொம்ப அன்பாக பேசக்கூடியவராம். யாராவது எதிரில் இருக்கிறவர் கடுமையாக பேசிட்டா நமக்கு அடிக்கடி நடக்குமே, நாமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். திடீர்னு கடப்படான்னு நம்மளை பிடிச்சி திட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம கூட என்ன பண்ணுவோம், எதுக்கு இப்படி சத்தம் போரு, ஏன் இப்படி திட்டுறேன் அப்படின்னு எதிர்த்து பேசுவோம். ராமர் என்ன பண்ணுவாரான்னு தெரியுமா, யாராவது கடுமையாக எதிர்த்து பேசினாலும் புன்னகையை பூத்து அவரை பார்த்து சாந்தமாக ஒரு சிரிப்பாராம். அவனிடத்துல திருப்பி கடுமையாக பேசவே மாட்டாராம். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ ஒரு சின்ன உதவி பண்ணிட்டா அதை எந்த நிலைமையிலையும் மறக்க மாட்டாராம். ரொம்ப சின்ன உதவியாக இருக்கும்,
ஆனால் அந்த உதவியை எந்த காலத்திலும் மறக்க மாட்டார். ஏதோ பெரிய காரியம் பண்ணிட்டா மாதிரி நினைச்சுக்குவார். அதற்கு அடுத்தபடியாக தினமும் விடாமல் அஸ்திர பயிற்சி பண்ணுவார். ஒரு க்ஷத்திரியனுக்கு இருக்க வேண்டிய குணம் இல்லையா? ஒரு க்ஷத்திரியன்னா எப்படி இருக்கணும்? தினமும் அஸ்திர சஸ்திர பயிற்சிகளை பண்ணணும். அப்போதான் நாளைக்கு சண்டை வரும்போது ஒரு பாட்டுக்கு நல்லா ராஜாவாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு சாப்பிட்டுட்டு படுத்துட்டு நல்லா உடம்பு நல்லா ஏற்றிட்டாருன்னா சண்டைக்கு போக முடியுமா? அப்போ ஒரு ராஜான்றவன் எப்படி இருக்கணும்? தினமும் அஸ்திர பயிற்சி சஸ்திர பயிற்சி, ஃபிசிக்கலி ஃபிட்டாக இருக்கணும் இல்லையா? அப்படி இருப்பாராம். சரி, இவ்வளோ அஸ்திர பயிற்சி கத்திக்கிட்டெல்லாம் எடுத்து சுற்றுறாரே, திடீர்னு யாரோ அந்தணர்கள், ரிஷிகள், முனிவர்கள், வித்வான்கள் வந்துட்டா எப்படி இருப்பார் ராமர்? எல்லாத்தையும் கீழே போட்டுருவாராம். எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு பணிவோடு போய் அவங்க முன்னாடி இருந்துட்டு, சுவாமி வாங்க சுவாமி, வாங்க சுவாமி, கொஞ்சம் தர்ம விஷயங்கள் சொல்லுங்களேன், இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்ச தர்ம கருத்துக்களை சொல்லுங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட பணிவிடை செய்து கொண்டு, அவங்க காலை பிடிச்சு விட்டு அவங்களுக்கு வேண்டிய பரிகாரங்களை செய்து கொண்டு, உபகாச்சாரங்களை செய்து கொண்டு, அவங்கக்கிட்ட இருந்து தர்ம விஷயங்களை கேட்டுக்கொண்டு மேலே மேலே அறிவை வளர்த்துக்குவாராம். நாட்டு நிகழ்வு இப்படி இருக்கே, இது எப்படி நடந்துக்கணும் இந்த நேரத்தில் அப்படின்னு பெரியவர்கள்கிட்ட கலந்து ஆலோசித்து நன்றாக தன்னுடைய ஞானத்தை மேலே மேலே வளர்த்துக்குவாராம். ரொம்ப அறிவுடையவர். நம்ம பழகும்போது சமர்த்தராக இருக்கணும், அறிவோடவாக இருக்கணும். அறிவு எப்போ வரும்? நல்ல விஷயங்களையே நினச்சி கூர்மை தீட்டிக்கணும். பென்சிலை கூர்மை தீட்டுற மாதிரி எப்போ ஷார்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி அதை நினச்சி நல்லா உபயோகப்படுத்தணும். நம்ம உபயோகப்படுத்தாமே இருந்தால் அறிவு எப்படி கூர்மையாகும்? படிக்கணும், செய்யணும், பிரபந்தம் வாசிங்கோ, நல்ல விஷயங்களை கேளுங்கோ, திரும்பி சொல்லி பாருங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நல்ல பக்தி வளரும், எதுவுமே கூர்மையாகும் இல்லையா? அப்போ ரொம்ப அறிவுள்ளவராக இருக்கக்கூடியவர். ராமர் பேச்சு எப்படி இருக்கும்? பூர்வ பாஷீச்ச ராகவா. எப்போ முதல்ல பேசுவாராம். நாம் என்ன பண்ணுவோம்? யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னாக்கா ஃபோனை எடுத்த உடனே நீங்கள் யார் பேசுறது? அவரை என்ன பண்ணுவார்? நீங்கள் யார் பேசுறதுன்னு கேட்பார். நாம் என்ன சொல்லுவோம்? யார் நீர் தானே ஐயா ஃபோன் பண்ணீர். ஃபோன் பண்ணவுடனே நான் இன்னான் ஃபோன் பண்ணேன்னு நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு பேசணுமா இல்லையா? அப்படி நாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி கொண்டு பேசினோம்னா அதுக்கு ஆர்ஜவம்னு பேர். ஒரு நேர்மையாக இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? நான் இன்னார் வந்திருக்கிறேன், இன்னார் பேசுகிறேன், இன்னார்கிட்ட தானே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டுட்டு தானே பேசணும். அதை விட்டுட்டு ஃபோன் பண்ண உடனே முதல்லையே நீங்கள் யார் பேசுறது, நீ யார் பேசுறது, 5 வாட்டி இதே பேசுவாங்க. நீ யார் பேசுறதுன்னு 2 பேரும் மாற்றி கேட்டுக்கிட்டே சரியா போயிடும். அப்படி இல்லை ராமர். எப்பவுமே பூர்வ பாஷீச்ச ராகவா. என்ன பாட்டு அது? பின்னாடி ஏதோ அந்த பசங்க வேலை செய்கிற பசங்க ஹிந்தி பாட்டு போட்டிருக்காங்க, கொஞ்சம் கட் பண்ணும். பூர்வ பாஷீச்ச ராகவா என்றால் முன்னால பேசணும், தான் முதல்ல பேசணும். வந்த உடனே அவங்கெல்லாம் பேசட்டும், என்ன பண்ண செய்றாங்கன்னு பார்ப்போம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பேசலாம், தேவையே இல்லை. ராமர் எப்பவுமே பூர்வ பாஷீச்ச ராகவா. அப்புறம் பிரியவாதீச்ச பாகவா, ரொம்ப பிரியத்தோட பேசக்கூடியவர். மஞ்சு பாஷீச்ச ராகவா, அவர் பேசினார்னா அப்படியே உருகி போகிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு இனிமையாக பேசக்கூடியவர், பிரியமான வார்த்தைகளால் பேசக்கூடியவர், முதலில் பேசக்கூடியவர். அப்போ பேச்சுன்னா எப்படி இருக்கணும்? இது போல இருக்கணும். அப்புறமா ரொம்ப வீரம் மிகுந்தவர். நாம் 4 போர்லாம் போய் ஜெயிச்சுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால நமக்கெல்லாம் கொஞ்சம் வீரம் பண்ணாலே என்ன ஆகிடும்? திமிரு வந்துடும் இல்லையா? அகங்காரம் வந்துடுமே. அதுபோல் இவருக்கு ஏன்னா அகங்காரம் வருமானு கேட்டால் தான் எப்பேற்பட்ட வீரனாக இருந்தாலும் கொஞ்சமாக அந்த தலைகணம் தன் தலைக்கு ஏறாமல் குடிமக்களிடத்தில் அன்போடு ரொம்ப சாதாரணமாக பழகக்கூடியவராக இருப்பாங்க. இப்படி இவர் இருக்கிறதுனால ஊர் மக்களெல்லாம் இவர்களிடத்தில் மிகவும் அன்பாக பழகி கொண்டிருப்பார்கள். ஏழைகளிடத்துல ரொம்ப ஏழைகளை பார்த்தா அந்த ஏழைகளிடத்துல ரொம்ப அன்பாக நடந்து கொள்வாராம். கோபம்னா என்னன்னே தெரியாது. ராமர் அதான் சொன்னேன், மனத்துக்கினியானை. ஆண்டாள் பாசுரத்தை படிச்சீங்கன்னா புரிஞ்சுக்கலாம். சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானை. சார் ரெண்டும் ஆப்போசிட்டா இருக்கு. இன்னும் ஆண்டாள் இப்படியே எழுதுவான். ஒரு பக்கம் சினம்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் மனத்துக்கினியான்னு போட்டா என்ன அர்த்தம்? ஓ, அப்போ கோபமா இருந்தாதான் மனசுக்கு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னா அப்படி அர்த்தம் இல்லை. எங்க சினத்தை காட்டணுமோ அங்க சினத்தை காட்டணும். அப்படின்னா சினம் என்னும் குணம் எப்போ நமக்கு ஒரு நம்மை அண்டி இருக்கிறவர்கள் எளியவர்களை ஒருத்தன் நலிகிறான்னு சொன்னா அந்த நேரத்தில் கோபப்படணுமா இல்லையா? அப்போ கோபப்படாம அடி அப்படின்னு விட்டுற முடியுமா? அப்போ கோபம் எங்க வரணுமோ அங்க வரணும். அதே சமயத்தில் ஒரு ஏழை, ஒரு தீனன், அவனிடத்துல பழகும்போது அன்போடு பழக வேண்டும். இப்படி இருக்கக்கூடிய ராமன், அந்த ராமனை பத்தி சொல்றார், ஒரே வார்த்தையில முடிக்கிறார். அவர் ரொம்ப எழுதியிருக்கார். அவர் கடைசியில் ஒன்று சொல்றார், உலகத்தில்
இப்படிதான் ஒரு மனுஷன் இருக்கணும் அப்படின்னு ஒரு உதாரணத்தை காட்டணும்னு பெருமாள் யோசிச்சாராம். சுத்தி சுத்தி பார்த்தாராம், யாரும் கிடைக்கலையாம். அவரே ராமனா அவதாரம் எடுத்துட்டாராம். இப்படிதான் ஒருத்தன் உலகத்துல வாழணும், ஒரு ரோல் மாடல்னு சொல்றேன் இல்லையா. சார் யாரை போல இருக்கணும், உலகத்துல மனிதன் யாரை போல வாழ வேண்டும் அப்படின்னு கேட்டா நாம தைரியமா ஒன்று சொல்லலாம், என்ன மாதிரி வாழாது. நாம எல்லாருமே எப்படி வாழக்கூடாதுன்றதுக்கு உதாரணம் பல கோடி பேர் இருக்கான். எப்படி வாழணும் அப்படின்னு சொல்றதுக்கு யாரை உதாரணமா காட்டலாம்னு யோசிச்சு யோசிச்சு பார்த்தாராம் பெருமாள். யாரும் அவர் கிடைக்கல. பார்த்தாரு ராமர், சரி நானே போயிடும். மகாவிஷ்ணுவே முடிவு செய்து நாமே போய் ராமனாக அவதரித்து ஒரு உலகத்திற்கு உதாரணமாக இப்படிதான் மனுஷன் வாழ வேண்டும், தர்ம நெறியில வாழணும் என்று காட்டுவதற்காகத்தான் ராமனாக வந்து அவதரித்தார் என்று சொல்லி தர்ம அர்த்த காமம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கார். வேத வேதாந்த கருத்துக்களை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார். ரொம்ப உறுதியான பக்தியோடு இருக்கக்கூடியவர். யார் இடத்துல? சுவாமி ராமர் யார் இடத்துல பக்தியோடு இருந்தார்? அவர் யார் இடத்துல பக்தியோடு இருந்தார்? படுத்துட்டு இருக்காரு ஒருத்தர், அவர் இடத்துல தான். அவருக்கே தான் பக்தி பண்ணிக்கணும். ஸ்ரீ ரங்கநாதன் இடத்துல அந்த அளவுக்கு உறுதியான பக்தியோடு. அவர் தானே ஆராத்திய தெய்வம். இவர் ஆராத்தியன். ஆராதனை ஏற்றுக்கொள்ளுகிற தெய்வம் யார்? ரங்கநாதர் தான். அவரிடத்துல அவ்வளோ ஆசையாக இருப்பாராம். இப்படி எல்லாம் பல விஷயங்களை பற்றி பட்டியலிட்டு கொண்டு வருகிறார். இப்படி நல்குணங்களினுடைய ஒரு கூட்டமாக இருக்கக்கூடியவர் தான் ராமர். இப்படி இருக்கக்கூடிய ராமரை இப்போ தசரதர் நினைக்கிறார். நம்ம பிள்ளைய பற்றி ஊரெல்லாம் எவ்வளோ கொண்டாட்டமா பேசுதே, எங்க பார்த்தாலும் ராமோ ராமோ இது பிரஜானாம் அபவங்கதா ராமபூதம் மகதபூத்து ராமோ ராமே ராஜ்யம் பிரசாசதி. இது பின்னாடி வரப்போகுது. ராமர் ராஜ்யம் செய்யும் போது எத்தனை வருஷம் ராஜ்யம் பண்ணியிருப்பார்? வாழ்க்கையில் நம்மெல்லாம் ராஜ்யம் பண்ணுறதுன்னா ரொம்ப ஈஸியாக நினச்சிக்கிறோம். அவருக்கு 24 வயசில் காட்டுக்கு போனார். 38 வயசில் ராவணனும் முடித்தார். 14 வருஷம் காட்டுக்கு போனது. 38 வயசுக்கு வந்தார், பட்டாபிஷேகம் நடந்தது. 38 வயசுல இருந்து 10,000 வருஷம் ராஜ்யம் பண்ணியிருக்கார். இந்த 38 கழிச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வருஷம் ராஜ்யம் பண்ணியிருக்காருன்னா சின்ன ராஜ்யமா? அப்ப ராமராஜ்யம் நடக்கும்போது அந்த ஊர்ல எப்படி இருக்குமா? எங்க போனாலும் ராம ராம ராம. யார்? பிரஜைகள். எந்த பிரஜைகள் கிட்ட போனாலும் மக்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்களாம்? ராம 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 இதி பிரஜானாம் அபவங்கதா. அப்படின்னா என்ன? எங்க பார்த்தாலும் ராம அத்வைத்தம் நடைபெற்றது. பெரியவாச்சான் பிள்ளை எழுதுற. ஊர் முழுக்க ராம அத்வைத்தம். ராமனை தவிர அந்த ஊர்ல வேற யாரும் பேசவே மாட்டாங்க. யாரை கேட்டாலும் ராம் 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 அப்படின்னு சொல்றாங்களாம். அயோத்தியாவில் இருக்க மாதிரி. அப்படி சொல்லக்கூடிய அளவுக்கு இவர் யோசிச்சு பார்க்கிறார். நமக்கு வயசாகி போச்சே. தசரதர் யோசிக்கிறார், முதுமை அடைந்து விட்டது, 60,000 வருஷம் நம்ம வாழ்ந்துட்டோம், போதும், நமக்கு ரொம்ப உடல்ல தளர்ச்சி ஏற்பட்டுடுச்சு, இந்த மக்களை இன்னும் எப்படி ரட்சிக்கிறது? நமக்கு ஒரு விஷயத்தை செஞ்சு செஞ்சு என்ன ஆகிடும், மெக்கானிக்கலாக இதே வேலை செஞ்சுட்டு இருக்குமே, கொஞ்சம் வித்தியாசமாக நமக்கு யோசிக்கவே தெரியல. எதுக்கு ரிட்டையர்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க? சார் நீங்கள் திருப்பி திருப்பி இதே பண்ணிட்டு இருக்கீங்க, உலகம் மாறுது சார், கொஞ்சம் புதுசாக ஏதாவது பண்ண வேணாமா? யோசிச்சு பார்த்தா தசரதன் 60,000 இஸ் டூ மச். இதுக்கு மேலே ஜனங்களை இப்படியே இருக்கக்கூடாது, காலம் மாறுகிறது. அப்போ இன்னும் நல்லா மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய பிள்ளை ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை கொடுக்கலாமா? அந்த ராமனை ராஜ்ய பதவியில் உட்கார வச்சுட்டு நாம் அந்த ராமன் ராஜ்யம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்னு தசரதனுக்கு ஆசை. மனசில் முடிவு செய்துட்டான். தனக்கு ரொம்ப அந்தரங்கமாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் முனிவர்களை எல்லாம் கூப்பிட்டார். அவங்கெல்லாம் இமீடியட் அக்செப்டன்ஸ். கட்டாயமா நாங்களே சொல்லணும்னு நினச்சோம், சக்கரவர்த்தி என்ன நினச்சிக்குவீங்களோன்றதுக்காக சொல்லலை, கட்டாயமா ராமனுக்கு கொடுக்க வேண்டியதுதான் பதவி அப்படின்னு சொன்ன உடனே நாம இருந்தால் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வாரிசு சொல்கிறோம்ல, வாரிசு சொன்ன என்ன, அவருக்குள்ள தானாக வந்துடுவார், ராஜா தான் அப்படின்னு நம்ம அது எழுதாத சட்டம் ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்படிதான் நடந்ததா? கேள்வி கேட்பாங்க. ராமர் மாத்திரம் என்ன, தசரதருக்கு அப்புறம் ராமர் சக்கரவர்த்தி ஆயில்லையா, அதில் மாத்திரம் ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. அவங்களுக்கு ஒழுங்கா ராமாயணத்தை படிடான். ராமாயணத்தில் மக்களாட்சியை பற்றி பேசுகிற தசரதர் நேராக கொடுத்துருக்கலாம் ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணியிருந்தான். ஏன் பண்ணல? அவர் தன்னுடைய அமைச்சர்களை கூப்பிடுறார், சிற்றரசர்களை கூப்பிடுறார், பேரரசர்களை கூப்பிடுறார். அன்னைக்கு இருந்தது பாரத தேசம் முழுக்க இருந்தவர் இல்லையா, கோசல ராஜ்யம்னு சொன்னா. அப்ப நல்ல பெரிய அரசர்கள் எல்லாரையும் கூப்பிடுறார், சிற்றரசர்களை கூப்பிடுறார், நகரத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களை கூப்பிடுறார், வணிகம் செய்யக்கூடியவர்களை கூப்பிடுறார். எவ்வளவு தொழில்கள் இருக்கு, எல்லா தொழில்கள் செய்யக்கூடிய தலைவர்கள் எல்லாருக்கும் இன்விடேஷன் அனுப்புறார். எல்லாரும் வாங்கும், அசம்பிளிக்கு வாங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங் இருக்கு, டிஸ்கஷனுக்கு வாங்கும் அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறார்.
எல்லாரும் வந்தவுடனே அவங்க தங்கறதுக்கெல்லாம் இடம் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறார். எல்லாரையும் ஃபெசிலிட்டேட் பண்ணி விட்டுட்டு கடைசியில் சபைக்கு கூப்பிடுறார். எல்லாம் சபைக்கு வந்திருக்காங்க, ஜனங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்காங்க. உயர்ந்த அரசவையில் சிங்காசனத்தில் தசரத சக்கரவர்த்தி உட்கார்றார். 60,000 வருஷம் ஆட்சி செஞ்சிருந்தா இந்த ராஜா எப்படி இருந்திருப்பார்? தசரதர் சும்மா சாமானிய ராஜாவா பேர் பெற்றவர். ராஜா கர்ஜித்து கொண்டு தன்னுடைய உயர்ந்த குரலிலே பேசுகிறார். மக்களை பார்த்து சொல்றார். ரொம்ப அழகான வாக்கியம் இந்த இடத்துல சொல்றார். மக்களை ஒரு தாயானவள் தன் குழந்தைகளை எப்படி பார்த்து கொள்ளுவாளோ அதுபோல என்னுடைய முன்னோர்கள் இந்த ரகுகுலத்தில் இஷ்வாகு வம்சத்தில் எப்படி மக்களை பாதுகாத்தார்களோ அதுபோல நானும் என்னால் இயன்ற வரையில் உங்களை எல்லாம் என்னுடைய பிள்ளைகளைப் போல பாதுகாத்து கொண்டே வந்திருக்கிறேன். இதே வெண்கொற்ற கொடைக்கு கீழே இதே சிங்காசனத்தில் உட்கார்ந்து இரவும் பகலும் உறங்காமல் ஆலோசனை செய்து 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 இவ்வளோ காலம் ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டேன். கடைசியில் மிஞ்சினது என்ன தெரியுமா? நரைமுடி. சொல்றார், 60,000 வருஷம் வெண்கொற்ற கிடைக்கு கீழே உட்கார்ந்து உங்களை நல்ல ராஜ்ய பரிபாலனம் சொல்லி இப்பொழுது மூப்பை அடைந்து விட்டேன், முதிர்ச்சியே அடைஞ்சிட்டேன். 60,000 வருஷம் ஆண்டது இருந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளவு இருந்தாலும் ஒரு தளர்ச்சி வரும் இல்லையா? எனக்கும் மனதாலும் உடலாலும் ஒரு தளர்ச்சி ஏற்படுகிறது. அதுக்கு அடுத்தபடியா நானே ராஜ்யம் பண்ணி கொண்டிருந்தால், இன்னும் யாராவது என்னை விட நல்லா ராஜ்யம் பண்றவர்கள் இருந்தால் இன்னும் நாடு மேம்படுமே, மக்கள் எல்லாம் இன்னும் சுபிக்ஷமாக இருப்பார்களே. அதனால உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடித்தவன் ஒருவனை அடுத்ததாக பட்டாபிஷேகத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறேன். அவன்தான் என்னுடைய பிள்ளை ராமன் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே கூட்டத்தில் சலசலப்பு ஆரம்பிச்சிருச்சு. அப்போவே அவங்கவுங்க சிரிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, சந்தோஷமான்றாங்க, ஒருத்தர் 2 பேர் கை தட்டிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் ராஜா சக்கரவர்த்தி முன்னாடி பேசக்கூடாது, அமைதியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் மேலே மேலே சொல்கிறான். ஆனால் இதை பார்க்குறான் தசரதன். என்னடா ராமன்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படியே அங்கங்கே ஒரு விஸ்பரிங் நடக்குதே, எல்லாம் அப்படி கச்ச கச்ச கச்சன்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்களே. ஒரு பக்கம் அவனுக்கு சந்தோஷம். அப்போ அவன் பார்த்து சொல்கிறான், நான் ஒரு ராஜாவாக ஒரு முடிவு எடுத்திருக்கேன், இது எனக்கு நல்ல முடிவுன்னு தோணுது, நீங்கள் நல்லா இருப்பீங்க, நாட்டு மக்கள் நல்லா இருக்கணும்னு இந்த முடிவை எடுத்திருக்கேன். ஆனால் எப்போவுமே தனி மனிதன் முடிவு எடுக்கக்கூடாது. இந்த வார்த்தையை நீங்கள் கவனமாக கேட்கணும். இது தசரதன் பேசுகிற பேச்சு. ஒரு தனி மனிதன் எப்போவுமே முடிவு எடுக்கக்கூடாது. எப்போவுமே பல பேர் கலந்தாலோசித்து நல்லது ஏதும் அந்த முடிவை தான் எடுக்கணும். நான் எடுத்த முடிவு எனக்கு சரின்னு படுது, ஆனால் நீங்கள் எல்லாருமா கலந்தாலோசித்து இல்லை இல்லை இதை விட இன்னொருத்தர் நல்லா இருக்கா, இல்லை இப்படி செய்யலாம்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களுக்கெல்லாம் ஃபுல் ஃப்ரீடம், தயவு செய்து நீங்கள் அனைவரும் தைரியமாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முடித்து எல்லாரையும் பார்த்து திரும்ப சொல்றார். அதனால நான் முன்மொழிகிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? எலெக்ஷனுக்கெல்லாம் போனாக சொல்லுவாங்க முன்மொழிதல் அப்படி. நான் முன்மொழிகிறேன், நீங்கள்லாம் இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி மக்களை எல்லாம் பார்த்து சொன்னார். சொன்ன உடனே முதல்ல எழுந்து டான்ஸ் ஆடினது யார் தெரியுமா? சிற்றரசர்கள், ராஜாக்கள் எல்லாம் எழுந்து டான்ஸ் ஆடவே ஆரம்பிச்சிட்டான். மக்கள்லாம் பயந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய சிற்றரசர்கள், ராஜாக்கள் எல்லாம் எல்லாரும் எழுந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். ராம ராம ராமன்னு கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். உள்ளக்குள்ள இவருக்கு ஒரு சந்தோஷம். அவர் சந்தோஷம் இருந்தாலும் மக்களை பார்க்குற, நீங்களாம் அமைதியாக இருந்தோம், நீங்களாம் ராஜாக்கள், நீங்களாம் க்ஷத்திரியர்கள், உங்களுக்கு என் இளவரசன் என் பிள்ளைங்கிறதுனால உங்களுக்கு பிடிச்சிருக்கோம். மக்களே, இப்போதான் கவனமாக கேட்கணும். மக்களை பார்த்து கேட்கிறார். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பெரியவர்கள் எல்லாம் கூடி இருக்கிறீர்கள், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய ஒப்பீனியனை சொல்லுங்க அப்படின்னு மக்களை எல்லாம் பார்த்து கேட்குறார். அவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க தெரியுமா? கிழவா சீக்கிரமாக இடத்தை காலி செய்து ஓடு, நாங்கள் ராமனை இந்த அரசவையில் பார்க்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு எல்லாருமா சேர்ந்து சத்தம் போட்டாங்களாம். எழுதுறார் வால்மீகி இந்த இடத்துல, இவங்க போட்ட இந்த சத்தம் அரண்மனையே நடுங்க ஆரம்பிச்சிருச்சான். இவங்க எல்லாருமா சேர்ந்து சீக்கிரமா ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ண, பேசிகிட்டே இருக்காத, கிளம்பு கிளம்பு அப்படின்னு தசரதனை பார்த்து சத்தம் போட்டு எல்லாரும் ஒன்னா கூக்குரல் இட்டு சொல்றாங்களாம். அவங்க போட்ட சத்தம் எப்படி இருக்கான்? அரண்மனையே நடுநடுங்க ஆரம்பிச்சிருச்சான். அந்த அளவுக்கு சத்தம். பார்த்தார். இப்போ தசரதனுக்கு ஒரு சந்தேகம். இல்லை, ஏன்பா சத்தம் போடுறீங்க? யாராவது பொறுமையா சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்குள்ள பேசிட்டு யாராவது ஒருத்தர் பேசுங்க, எல்லாருமா சத்தம் போட்டா எப்படி? ஒருத்தர் பேசுங்கன்னார். அதுல ஒருத்தர் முதல்ல பேசுறார். அந்த வார்த்தை, இந்த ஸ்லோகம் முக்கியமான ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தை படிச்சுடுறேன். அதுக்கு நான் உள்ள அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் நீங்க ராமாயண தனி ஸ்லோக அர்த்தத்தை வச்சு சொல்லணும்னா 2 மணி நேரம் பேசணும். இருந்தாலும் மேலெழுந்து அர்த்தம் சொல்றோம். இச்சாமேகு மகாபாகும் ரகுவீரம்
மகாபலம் கஜேனன மகதாயாந்தம் ராமம் சத்தவிருத்தானனம். அழகான ஸ்லோகம். இச்சா அப்படின்னா ஆசைப்படுகிறோம். ஒருத்தர் எழுந்து ரெப்ரசன்ட் பண்றாரு எல்லாருக்கும். என்னப்பா பேசிடலாமா, நம்ம பேசுறத சொல்லிடலாமா அப்படின்னு எல்லாரையும் பார்த்துட்டு ஒருத்தர் பெரியவர் எழுந்து பேசுறார். இச்சாமாகும், நாங்கள் அனைவரும் ஆசைப்படுகிறோம். எதுக்குப்பா ஆசைப்படுறீங்கோ, எதற்கு ஆசைப்படுறீங்க அப்படியா? மகாபாகும், நல்ல பெரிய கைகளையும் உயர்ந்த பருத்த தோள்களையும் உடையவனான, யார்ப்பா அது? அவர் பார்த்து சொல்றார், ராமம் ரகுவீரம். 3 சொல்றார் பாருங்கோ. மகாபாகும், உயர்ந்த தோள்களை உடையவர். ரகுவீரம், ரகுகுலத்துல எத்தனை ராஜா பிறந்திருக்கட்டையா, எங்க ராமனை போல ஒரு வீரன் கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். ரகுவீரம். மகாபலம், மிக உயர்ந்த பலம் பொருந்தியவரான யார்? ராமம். ராமனுக்கு 3 அடைமொழி சொல்லியிருக்கார். எது? மகாபாகும், ரகுவீரம், மகாபலம். இப்பேற்பட்டவனான ராமனை நாங்கள் எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம்? சீக்கிரமா முடிசூட்டு அவனை சக்கரவர்த்தியாக பார்க்க நாங்கள் ஆசைப்படுகிறோம். உன்னையே 60,000 வருஷம் பார்த்துட்டோம் தசரதா, போதுமே, உன் பிள்ளைய உட்கார வையன் கொஞ்சம். அவனை நாங்கள் சக்கரவர்த்தியாக சபையில் உட்கார்ந்து பார்க்க ஆசைப்படுகிறோம். அப்போ தசரதர் கேட்டார், போதுமா? அவர் சும்மா இங்கே உட்காந்து கிரீடம் வச்சுட்டு அவரை இங்கே நான் பட்டாபிஷேகம் பண்ணி வச்சா போதுமான்னார். அது போதாதுன்றாங்க. இப்போ வேற என்ன வேணும் உங்களுக்குன்னார். நீ உள்ளுக்குள்ளே ஏதோ சபையில் அவர் உட்கார வைக்கிறது பத்தாது, அவர் தான் சக்கரவர்த்தின்றத தெருவில் இருக்கக்கூடிய நாங்கள் கொண்டாடணும். அப்படியா? எதனால கொண்டாடணும்னு கேட்குறீங்க? கஜேன மகா, மகதா கஜேன அப்படின்னா என்ன? சத்ருஞ்சயன் அப்படின்னு தசரதனுடைய அந்த ராஜ்யத்துக்கு யானைக்கு பேர். பெரிய யானையாது சத்ருஞ்சயன்னு, பட்டத்து யானை. அந்த பட்டத்து யானை எப்பேற்பட்ட யானையா இருக்கணும்? பெரிய யானை. அந்த பெரிய யானைக்கு மேல யார் இருக்கணுமா? ராமம். எங்களுடைய ராமமானவன் சத்ரவிருத்தானனம். எங்க ராமனுக்கு நல்லா கிரீடத்தை வச்சு பெரிய யானைக்கு மேல உட்கார வை. போதுமா? யானைக்கு மேல உட்கார வச்சு அனுப்பிச்சா போதுமா? பெரிய யானையில கிடையாது. நீ உள்ளுக்குள்ள வெண்கொற்ற குடை வச்சுக்கிட்டா நாங்களாம் எப்படி பார்க்கறது? மக்கள் சபையில் இருக்கிறவங்க அமைச்சர்கள் நீங்க பார்த்துக்குவீங்க, மக்கள் நாங்கள்லாம் பார்க்கணும்னா என்ன பண்றது? அவர் ப்ரொசஷன் வரணும். தெருவில் எப்படி ப்ரொசஷன் வரணுமா? பெரிய யானைக்கு மேல கிரீடத்தோட அவர் உட்கார்ந்து இருக்கணும். அப்படி இல்லை, அவருக்கு வெண்கொற்ற கொடை பிடிச்சுக்கிட்டு வரணுமா. அந்த வெண்கொற்ற கொடையை யார் பிடிப்பாங்க? லக்ஷ்மணன் பிடிச்சிட்டு வருவார். லக்ஷ்மணன் பிடிக்கும்போது என்ன ஆகும்? நாங்கள் எல்லாம் சுற்றி நிற்போமா, எல்லாரும் சுற்றி சுற்றி பார்ப்போம். அப்போ லக்ஷ்மணன் என்ன பண்ணுவார்? கொடையை அப்படி சாய விடுவார். நாங்கள்லாம் சொல்லுவோம், ஹே லக்ஷ்மணா, கொடையை சரியா பிடி, அண்ணன் முகம் தெரியல அப்படின்னு அவர் சரிப்படுத்தும். அப்படி எங்களுடைய ராமன் சக்கரவர்த்தி திருமகனாக பட்டாபிஷேக யுக்தனாக பெரிய யானை மேல உட்கார்ந்து வலம் வருவதை நாங்கள் பார்க்க ஆசைப்படுகிறோம். இதுதான் எங்களுடைய ஆசை அப்படின்னு முதல்ல சொன்னார்கள். இப்போ அவர் கேட்டார், அதெல்லாம் சரி, 60,000 வருஷம் ராஜ்யம் பண்ணியிருக்கேனே, உங்களை இவ்வளோ தூரம் காப்பாற்றி தானே வச்சிருக்கேன். யாராவது எதிரிகள் நம்ம கிட்ட போருக்கு வந்திருக்கானா? எங்கேயாவது பஞ்சம் இருந்ததா? யாருக்காவது நோய் நொடி இருந்ததா? நல்லா தானே ராஜ்ய பரிபாலனம் பண்ணேன். என்னையே ஓடுன்னு சொல்றீங்க? நான் என்னையா தப்பு பண்ணேன்? நல்லா தானேயா பண்ணேன், என்னையே ஓடுன்னு சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்ட உடனே மக்களுக்கு இப்போ யோசிக்கிறாங்க, ஆமா ராஜா பதில் கேட்டார், கேள்வி கேட்டார், பதில் சொல்லணுமே. எல்லாரும் இப்போ ராஜா கொஞ்சம் வெயிட் பண்ணு, நாங்கள்லாம் ஒன்றா டிஸ்கஸ் பண்ணிட்டு பதில் சொல்லணும் அப்படின்னு பெரியவர்கள் அனைவரும் கலந்து ஆலோசிக்கிறார்கள். சிற்றரசர்களும் ஓடி போயிட்டான். கூட போய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டிஸ்கஷன், பெரிய டிஸ்கஷன் பண்ணால் டிஸ்கஷன் முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் பேசுகிறாங்க. இதுதான் இன்னைக்கு முக்கியம். அதுக்கப்புறமா வரப்போகிறது கதாபாகமாக பார்க்க போகிறோம். அந்த ராஜா சக்கரவர்த்தி தசரதனுக்கு மக்களை பற்றி, மக்களுக்கு பிரதிநிதிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பேசினார்கள் அப்படிங்கிறது தான் மக்கள் போற்றும் ராமன். இன்னைக்கு அதான் தலைப்பு, அதை பார்க்க போகிறோம். அவர் முதல்ல சொல்கிறார், பார்த்துட்டு இவர் எப்படி இருக்கானா, எல்லாரும் கூடி இருந்துட்டு, நீ பண்ண தப்பு என்னன்னு கேட்டே இல்லை தசரதா, ஒரே தப்பு என்ன தெரியுமா? குணக்கடலான ராமனை பெற்றெடுத்தாய். அப்பேற்பட்ட குணக்கடலான ராமன் இருக்கும்போது நீ அப்புறம் எப்பவுமே நான் ரொம்ப நல்லவர் இருக்கும்போது சுமாரான நல்லவருக்கு பெருமை இருக்குமா? ராமனுக்கு முன்னாடி போய் தசரதருக்கு என்ன பெருமை இருக்கும்? அப்ப ராமன் என்ற பெரிய குணக்கடலான ராமனை பெற்று விட்டாய், குணாபிராமனை பெற்றெடுத்தாய். அதுதான் நீ செஞ்ச தப்பு. அதனால ஏற்பட்டது தான் நீ போன்னு சொல்றோம். நீ சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்.
உன் பிள்ளைக்கு தானே இந்த பெருமையை கொடுத்திருக்கிறோம் என்று முதலிலே சொல்லி அடுத்து அழகாக சொல்லுகிறார்கள். உன்னுடைய ராமன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? நல்ல புத்திமான். அதற்கப்புறமாக மக்கள்கிட்ட எப்படி பேசுவாராம்? பிரியத்தையே ஏற்படுத்தி சொல்லுவார். எப்பவும் பழகும்போது ரொம்ப பாசத்தோடு பிரியத்தோடு அன்போடு பழகக்கூடியவராம். எல்லாருக்கும் ஆனந்தத்தை தரக்கூடியவராக இருப்பாராம். அவர் சொல்றார், உங்க ராமனுடைய குணங்களை எல்லாம் சொல்லட்டா, நம்ம கிட்ட வந்துட்டு உங்க பிள்ளையினுடைய பெருமையை நான் சொல்லட்டா அப்படின்னு யாராவது வெளியில சொன்னா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாம நம்மளை பத்தி பேசிக்கூடாது. கண்ணனுக்கு அப்படியே ஆப்போசிட். யசோதை ரொம்ப நாள் ஆசைப்பட்டான். கண்ணன் பெருமைகளை யாராவது கோபிகாஸ்திரிகள் சொல்லுவாங்களான்னு பார்த்தா வந்ததெல்லாம் வெண்ணையை திருடினான், தயிரை திருடினான், பாலை திருடினான், கட்டி போடு, சண்டை போடு, அடினான். ஆனா ராமனுக்கு கௌசல்யா சுப்ரஜாராமான்னு பேர் வாங்குறார். தசரதனை பார்த்து சொல்றான், உன் பிள்ளையனுடைய உயர்ந்த குணங்களை சொல்கிறோம், கேட்கறியா? ஒரே சந்தோஷம் தசரதனுக்கு, கொண்டாட்டம், அவருடைய பூரிச்சு போயிட்டார். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, கேட்கறேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறார். ஒன்னொன்னா சொல்றாங்க. ராமன் எங்களுக்கு இன்னும் சந்தேகம், இவர் மனுஷன் தானான்னு சந்தேகம்ட்டான். ஏன்? தெய்வ குணங்கள் பொருந்தியவரா இருக்காரே. நாங்க மனிதர்களுக்குள்ள இப்பேற்பட்ட குணம் இருக்கிறவரை பார்க்கவே இல்லை. கட்டாயமா இவர் யாரோ ஒரு தெய்வம் தான் ராமனாக மனிதனாக பிறந்திருக்கிறார்கள். எப்பவுமே சத்தியத்தையே பேசுகிறார். உயர்ந்த பராக்கிரமம் உடையவராக இருக்கிறார். நாங்க இஷ்வாகு வம்சத்துல இவ்வளவு ராஜாக்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்ல? உங்க பரம்பரையிலேயே ராமன் ராமன் தான் தைரியமா சொல்றாங்க. தசரதனை பார்த்து 60,000 ராஜ்யம் பண்ணவனை பார்த்து, உங்க இஷ்வாகு வம்சத்திலேயே எங்களுக்கு இன்னும் ரகுவீரம் அப்படின்னா ராகவனை போல ஒரு பிள்ளை, ஒரு பெரிய ராஜாவை, ஒரு மனிதனை நாங்க பார்த்ததே கிடையாது. ரொம்ப நேர்மையானவன், சத்திய தர்மங்களை கடைபிடிக்கக்கூடியவன். ரொம்ப முக்கியம். எது தர்மம்? ராமனை பார்த்து கற்றுக்குவோம். எது ஒழுக்கம்? ராமனை பார்த்து கற்றுக்குவோம். இன்னைக்கு நாங்கள்லாம் அறவழி நடப்போம்னு அங்கங்கே போய் எடுக்கிறோம். அறம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் நீங்கள்லாம் கேட்குறீங்க, சொல்லுங்க. அறம்னா என்ன? அறம் சொல்கிறேன் இல்லை, அறம் செய்ய விரும்பு. என்னது சுவாமி செய்யணும்? இட்லி செய்யணுமா, தோசை செய்யணுமா? இல்லை, அறம் செய்ய விரும்புன்றமே. அறம்னா என்ன? அறம் என்றது ஒரு பொருள் இல்லை, பல பொருள்கள் இருக்கு. அறம்னா தர்மம், அறம்னா தானம், அறம்னா ஒழுக்கம், நல்வழி நடத்தல், பல பொருள்கள் இருக்கு. அதை இங்க சொல்றார். எங்க ராமன் இடத்துல தான் தர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம், நல் ஒழுக்கம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அவருடைய நடத்தையை பார்த்து, அவர் தான் எக்ஸாம்பிள். ஒரு விஷயத்துல சந்தேகம் வந்ததுன்னா, ராமர் என்ன பண்ணுவார், அதுதான் கரெக்ட், ராமர் பண்றதுதான் பண்ணோம் அப்படின்னு ராமரை போல நடந்து கொள்ளுவார்களாம். அப்புறமா ராமர் எப்படி இருப்பாரா? பொறுமையில அப்படியே பூமியை போன்றவர். அவர் எந்த அளவுக்கு தயை பொறுமை இருக்கும்னா, பூமி தாங்குது இல்லை, நம்ம என்ன குத்தினாலும் வெட்டினாலும் குதிச்சாலும் அது பாடு தாங்கிட்டு இருக்கே. அப்போ பொறுமையில பூமியை போல இருக்கக்கூடியவராம். அறிவிலே பிரகஸ்பதியை போன்றவர், வீரத்திலே இந்திரனுக்கு நிகரானவர், நன்றாக தர்மம் அறிந்தவர், சத்தியம் தெரிந்தவர், நல் ஒழுக்கம் இருக்கக்கூடியவர், வெறுப்பே இல்லாதவர், மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொள்ளக்கூடியவர். பேசும்போது எப்படி பேசணும்? நமக்கெல்லாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். அமைதி தோன்ற பேசணும், ரொம்ப சாந்தியோட பேசணும் இல்லையா? ரொம்ப அமைதி தோன்ற பேசக்கூடியவர், இனிமையாக பேசக்கூடியவர், செய்த நன்றியை மறவாதவர், புலன்களை வென்றவர். இதெல்லாம் ஒருத்தர்கிட்ட கிடைக்கவே கிடைக்காது. இது இருந்தா அது இருக்காது, அது இருந்தா இது இருக்காது. இவர் பட்டியல் போடுறாரு. அவருக்கு என்ன பேர்னு கேட்டா, இவர் ஜிதேந்திரியன்னு சொல்றோம் இல்ல, புலன்களை வென்றவர் ராமன். இதெல்லாம் பட்டியல் போட்டார். போட்டுட்டு யாரையும் வெறுப்பு மூட்ட மாட்டாராம். பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும், சூர்பனகை விஷயத்துல கூட லக்ஷ்மணன் இடத்துல போய் விளையாட்ட போய் பேசுன்னு சொன்னாரே தவிர, அவர் ரொம்ப கொடுமையான நிலைக்கு போன பிற்பாடு தான் ஹே லக்ஷ்மணான்னு குரலை கொடுத்தார். அது வரைக்கும் பெருமாள் அவளை வெறுப்பேற்றவே இல்லை, அவளுக்கு பொறுக்கல. அது ராட்சச குணத்தினால அவளுக்கு பொறுக்கவில்லை. அப்போ அழகான ஒரு ஸ்லோகத்தை சொல்றார். பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ராகவஹா பகுஸ்ருதானாம் விருத்தானாம் பிராமணானாம் உபாசிதா. உயர்ந்த ஸ்லோகம். 2-3 ஸ்லோகங்கள் மாத்திரம் நான் உங்களுக்கு எடுத்து சொல்றேன், மற்றதெல்லாம் கருத்துக்களை மாத்திரம் பார்த்துருக்கோம். இது அழகான விஷயத்த சொல்றார். என்ன சொல்றார்? ராமர் எப்படி பேசுவாராம்? சாமான்யமா மக்களிடத்திலே பிரியவாதீச்ச அப்படின்னா அன்போடு, அவங்களிடத்துல இனிமையோடு பேசுவாராம். நாம இனிமையா பேசுறோன்றதுக்காக அவங்க கெட்டு போறதுக்கு பேசலாமா? பல பேர் என்ன பண்ணுவாங்க, தப்பு செஞ்சுட்டு இருப்பான். தப்பு செய்யறவனை போய் இன்னும் கொஞ்சம் நன்னா பண்ணுங்க, நீங்க பண்றது நல்லது அப்படின்னு சொல்லலாமா? செய்யக்கூடாது. பிரியவாதீச்ச பூதானாம் சத்தியவாதீச்சா. சத்தியவாதீச்ச ஹிதமான வார்த்தையை சொல்லணும்.
அவருக்கு எது நல்லதோ ஹிதமான வார்த்தையை தான் சொல்லுவாராம். ஆனால் சொல்லும்போது என்ன சொல்லுவார்? ஆனால் அதனை இனிமையாக சொல்லணும். ஒரு விஷயத்தை கண்ணா இதை செய்யக்கூடாதா அப்படின்னு அதெல்லாம் செய்யக்கூடாது அப்படி சொல்லக்கூடாது. அவனுக்கு ஹிதமான விஷயத்தை கூட இனிமையாக அன்பு தோற்ற சொல்லக்கூடியவர் ராமன். அதுக்கப்புறமா பெரியவங்களிடத்தில் எப்படி நடந்துக்குவார்? பகுஸ்ருதானாம், நன்றாக கேட்டவர்களிடத்திலேயும், விருத்தானாம், வயது முதிர்ந்தவர்கள் பெரியவர்களிடத்திலேயும், பிராமணானாம், உயர்ந்த அந்தணர்களிடத்திலேயும், உபாசிதாக, அவர்களுக்கு பணிவிடைகளை செய்து வாழக்கூடியவர். எப்படி பிரிக்கிறார் பாருங்க. பேசினார்னா இப்படி உபதேசம் பண்ணுவார். பெரியவங்களுக்கெல்லாம் உபதேசம் பண்ண மாட்டார். பெரியவங்களை பார்த்தா எப்படி எடுத்துக்குவார்? உயர்ந்ததாக அவரிடத்துல நன்னடத்தை, அவர்களுக்கு தொண்டுகளை செய்து கொண்டு அதற்கேத்தா போல வாழ்ந்து கொள்வாராம். ராமன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணி வச்சிருக்கார். எப்படி சார்? சில பேர் கேட்பாங்க, இவரால எப்படிங்க எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண முடியுது? அதுக்கு ராமர்கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. ராமர் என்ன பண்ணுவார்? தீனர்களை தானத்தால அட்ராக்ட் பண்ணுவார். இல்லாதவன், முடியாதவன், பலமிழந்து இருக்கிறவன் தன்னுடைய தானத்தினால அவர்களை தன்னோடு சேர்த்து கொள்ளுவார். அப்புறமா மற்ற சாமானிய மக்களை சத்தியம், தன்னுடைய சத்தியம் என்ற தர்மத்தினால சாமானிய பொதுமக்களை வசீகரப்படுத்தி ஜெயித்து கொள்ளுவார். பெரிய அந்தணர்கள், வித்வான்கள், அவர்களுக்கெல்லாம் தொண்டு செய்து அவர்களை அட்ராக்ட் பண்ணிக்குவார். இந்த 3 பார்த்துக்கணும். வித்வான்கள், குருமார்கள், பெரியவர்கள், அந்தணர்கள்னு இருந்தால் கைங்கரியத்தை பண்ணி அவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கிக்கணும். சாமானிய பொதுமக்களிடத்துல சத்தியமாக எப்பவும் தர்ம வழியில் நடந்து அவங்ககிட்ட பேரை வாங்கிக்கணும். தீனர்களிடத்துல தானத்தை கொடுத்து அவர்களிடத்துல நல்லபடியாக நடந்து கொள்ளணும். இது போல ராமன் அனைவரிடத்துல எப்படி நடந்துக்கணுமோ அப்படி பண்ணுவாராம். எல்லா சஸ்திரங்கள் நல்ல அம்பு விடக்கூடிய தேர்ச்சியில் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர் ராமன். அப்படி முறைப்படி வேதாந்தங்களை எல்லாம் படிச்சிருக்கார். ரொம்ப உயர்ந்ததை எடுத்து சொல்றார். பரதனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்க. எங்க பரதனுக்கு முன்னாடி பிறந்திருக்கார். அப்படின்னா பரதனுடைய குணம் 16வது பாசுரத்துக்கு முன்னாடி திருப்பாவையில 15வது பாசுரத்துல நானே தான் ஆயிடுக. யாரெல்லாம் திருப்பாவை பல தடவை கேட்டிருப்பீங்க. இல்லாத குற்றத்தை உண்டு என்று ஏறிட்டு சொன்னாலும் அதனை இல்லை செய்யாதே உண்டு என்று இசைகை நான் அறிந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துவம்னு திருப்பாவையில பாக்குறோமா இல்லையா? பரதன் ஒருத்தன் தான் எக்ஸாம்பிள். அந்த பரதனுக்கு அண்ணன் ஆச்சேங்கிறார். எவ்வளவு பெருமை பார்த்தீங்களா? எப்படி இருப்பார் பின்ன ராமன்? எங்க பரதனுக்கு அண்ணன் ஆச்சே, பேர்பட்டவர் இல்லை என்று பரதனுக்கு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை சொல்றார். ராமன் இசைக்கலையில வல்லுனராம். நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? சூப்பரா வீணை வாசிப்பாராம். ரொம்ப அழகான வாத்திய கத்து கருவிகள் எல்லாம் உபயோகப்படுத்துவாராம். இசையில ரொம்ப வல்லுனர். அந்த காலத்துல வசிஷ்டர்னு ஒருத்தர்கிட்ட போனா அது மல்டி யூனிவர்சிட்டி, எல்லாம் கற்றுக்கிட்டு வந்துடலாம். இன்னைக்கு ஒன்னொன்றுக்கு தனித்தனியாக ஒரு இடம் போகணும். காலையில் ஒரு டீச்சர், சாயந்தரம் ஒரு டீச்சர், மத்தியானம் ஒரு டீச்சர், அதுக்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சுக்கு க்ளோசிங் கோச், அதுக்கப்புறம் படிக்க எக்ஸாம் எழுதுறதுக்கு ட்ரைனிங்க்கு ஒருத்தர், கவுன்சிலிங் ஒருத்தர், எப்படியெல்லாம் புடுங்கணுமோ எல்லாம் பிடிங்கிட்டு கடைசியில் போய் பிள்ளை ஐடி கம்பெனியில் உட்காந்து டொக்குன்னு தட்டிட்டு பணம் சம்பாரிச்சுட்டு போடும். விஷயத்துக்கு வருவோம். இங்கே போனால் எல்லாம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அன்றைக்கி சகலகலா பல்கலைக்கழகம் வசிஷ்டர் ஒருத்தரே கற்றுக் கொடுத்துருக்காரு. அப்போ நல்ல இசைக்கருவிகள் எல்லாம் வாசிக்கக்கூடியவனா ராமர். பெரிய தயையோடு இருக்கக்கூடியவர், எல்லாரிடத்திலையும் கருணையாக தயையோடு இருக்கக்கூடியவர். அவருடைய நல்ல குணங்களால் மக்களை வசீகரப்படுத்துகிறார். பார்த்துருக்கீங்களா? சில பேர் நடந்து போகிறது, உட்கார்றது. இப்போ அடியனுக்கு தெரியும் அந்த உதாரணம் தான். எங்களுக்கு ஒரே ஹீரோ அவர் தான், பூஜ்ய ஸ்ரீ வேலுக்குடி சுவாமி. அந்த சுவாமி நடக்கும்போது பார்ப்போம், அவர் ட்ரெஸ் பண்ணுறது அழகு, பேசினா அழகு, அப்படி இருக்குல்ல நடத்தை. அவங்க நடக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் அவங்களுடைய ஒரு டிசிப்ளின்டு லைஃப், ஒரு அற வாழ்க்கை, தவ வாழ்க்கையால் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணும். சில பேர் நீ திரைப்படத்தில் போய் அட்ராக்ட் பண்ணுறான்னா அது வீணாக போனது, அது பக்கம்லாம் நம்ம போகக்கூடாது. அது வாழ்க்கையில் முன்னுக்கு வரதுக்கு அதுக்கு போயிட்டு இருக்கான், அது பார்க்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு போனோம்னா நல்ல ரோல் மாடலாக பார்க்கணும் இல்லையா? அப்போ தர்ம வழியில் அவங்க நடத்தையை பார்த்தாலே வேணும், இவங்களை போல இருக்கணும்னு நினைக்கணுமே. ராமனோட அவர் நடக்கிறது, அவர் பேசுறது, அவர் பழகிறது, அவர் செய்கிற உதவிகள், இதெல்லாம் பார்த்தாலே அவ்வளோ தூரம் இருக்கக்கூடாது. லக்ஷ்மணனோட கிராமத்தில் அங்கே இங்கே கொள்ளை கூட்டம் நடக்குதுன்னா ராமரும் லக்ஷ்மணனும் தனியாக போயிடுவாங்க. எங்கேயாவது ஒற்றர்கள் கிட்ட இருந்து செய்தி வருமா, அந்த கிராமத்தில் அந்த பக்கம் யாரோ திருடர்கள் இருக்கிறாப்புல இருக்கு, அவ்வளோதான் போன விஷயம். நேராக ராமரும் லக்ஷ்மணனும் கிளம்பிடுவாங்களாம் குதிரையில். அப்படின்னா என்ன, குதிரை பயிற்சியில் அவ்வளோ தேர்ச்சி பெற்றவர்களாம். இவருக்கு பேர் கொடுக்குறார் மகாரதர், பெரிய ரதர், ரதி. இவரே தேரை ஓட்டி அந்த தேர்ல இருந்து ஜெயிக்கக்கூடியவர். அனைவரையும் தானே போய் ஜெயிச்சுட்டு வரான். லக்ஷ்மணரை போய் பல இடங்கள் ராமனும் லக்ஷ்மணனும் ஒன்னா போயிட்டாங்கன்னா தோத்ததை சரித்திரமே இல்லைன்ற ஜனங்க சொல்லி, எங்க ராமனும் லக்ஷ்மணனும் கிளம்பிட்டாங்கன்னா போச்சு, அவ்வளவுதான், எதிரி அழிஞ்சே போயிட்டான், ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க என்று சொல்லி அதுக்கப்புறம் அழகா சொல்ற,
குதிரை மேலேயும் யானை மேலேயும் ராமனும் லக்ஷ்மணனும் போருக்கு போய் ஜெயிச்சுட்டு வருவாங்க. போருக்கு போயிட்டு ஜெயிட்டு வரும்போது எப்படி இருக்கும்? நாமெல்லாம் என்ன எதிர்பார்ப்போம்? நல்லா கொண்டாடுவாங்க. ராமா வாழ்க, லக்ஷ்மணா வாழ்கன்னு எல்லாம் கோஷம் போடுவாங்கன்னு எதிர்பார்ப்போமா? ராமர் லக்ஷ்மணரும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 2 பக்கம் மக்களை விசாரிப்பாங்களாம். வீட்டில் எல்லாம் சௌக்கியமா? உங்கள் அப்பாலாம் எப்படி இருக்காங்க? அம்மா நல்லா இருக்காங்களா? குழந்தைங்களாம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கா? வேலைக்கு சாப்பாடுலாம் கிடைக்குதா? உங்களுக்கு கீழே இருக்கவங்களாம் ஒழுங்காக வேலை செய்கிறாங்களா? நீங்கள் யாரோ பணிக்கு ஆள் வச்சுருப்பீங்களே, அவங்களாம் நல்லபடியாக வேலை செய்கிறாங்களா? அந்தணர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதை கொடுக்குறீங்களா? யாக யஜ்யங்களெல்லாம் நடக்குதா இல்லையா? உங்கள் நெல் களஞ்சியத்தில் நெல்லெல்லாம் ஒழுங்காக இருக்கா? எலியெல்லாம் வந்து இதெல்லாம் யார் கேட்பார்? ஒரு ராஜா போருக்கு போயிட்டு வந்தால் கூட அவங்க சொல்கிறாங்க, இதெல்லாம் நினச்சிக்கிறாங்க மக்கள். யாராவது போருக்கு போயிட்டு வரும்போது, தசரதா நீ கேட்டிருக்கியா? அதெல்லாம் நீ பாட்டுக்கு சண்டைக்கு போவேன், நேராக 4 பொண்டாட்டியை கூப்பிட்டு வந்துடுவேன், கௌசல்யே இன்னும் 2 பேரை கூப்பிட்டு வந்தான்னு உள்ளே போயிடுவேன். எங்கள் ராமன் பார்த்தியா வந்தான்னா, வெளியே போருக்கு போயிட்டு வந்தான்னா எங்களை கேட்பான், நீ நல்லா இருக்கியா, வீட்டில் எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பானே. அந்த ராமனை பார்க்கணும்னு ஆசைப்படுகிறோம் என்று அனைவரும் சொல்ல, ஒரு அப்பா தான் பிள்ளைகிட்ட எந்த கருணையை காட்டுவான், அதுபோல இருக்கக்கூடியவன் ராமன். இந்த ராமன் என்ன பண்ணுவான்? எங்கள் வீட்டில் யாருக்காவது ஒரு துக்கம்னா முதல்ல துக்கப்படுறது யார் தெரியுமா? ராமன் தான் துக்கப்படுவான். எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு இழப்பு கஷ்டம், ஒரு மகனை இழந்து விட்டால் ராமன் வந்து அந்த அம்மா கிட்ட உட்காந்துக்குவானாம். அம்மா நான் இருக்கேன்மா, ஆச்சுமா என்னம்மா பண்ண முடியும், இப்படிதான் சந்தோஷப்படணும், அமைதியாக விடு, சாந்தியாக இருமா, போனது போச்சு, நான் இருக்கேன், நான் தான் உன் பிள்ளை அப்படின்னு. யார் பெரிய சக்கரவர்த்தி திருமகனாக இருக்க வேண்டியவன் தான் இறங்கி போய் ஒரு துக்க வீட்டில் எங்கே துக்கம் நடந்தாலும் தான் கண்களில் நீரை விட்டு கொண்டு அந்த துக்கத்தில் முதல்ல பங்கெடுப்பானாம். எங்கே சந்தோஷம் இருந்தாலும் இவர் முதல்ல கூட போய் டான்ஸ் ஆடுவாங்க. வித்தியாசம் பார்க்காம நம்ம ஊர் நம்ம ஜனங்கள் சந்தோஷமா இருக்கு, நாம இருக்க வேணாமா அப்படின்னு எங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் ராமன் எப்படி பங்கெடுக்கிறான் அதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறமா தான் இந்திரியங்களை ஜெயித்தவன்னு பார்த்தோம். எப்போ பேசினாலும் புன்னகையோட பேசுவானோ. தசரதனை பார்த்து சொன்ன, ராமன் பேசும்போது பார்த்துருக்கியா, புன்னகை தவழ தான் பேசுவான், கொஞ்சம் கூட எங்களை சுடு மூஞ்சா பேசினதே கிடையாது, புன்னகை தவழ தான் எப்பவும் பேசுவான். சரி, எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் ராமன் தர்மத்தை மீறிடுவானா? நீ அவ்வளோ ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் கொடு, ராமன் எது தர்மமோ அந்த தர்மம் அறவழியில் மட்டுமே நிற்கக்கூடியவன் ராமன். இதெல்லாம் யார்? ஜனங்கள் தசரதனுக்கு சொல்றாங்க, உன் பிள்ளையினுடைய குணங்களை நாங்கள் பட்டியலிடுகிறோம் பார் அப்படின்னு அவங்க லிஸ்ட் போட்டுக்கிட்டு வராங்க. இவங்க இப்படியே அடுக்கி கொண்டே வந்து அவங்க சொல்றாங்க, தசரதா உனக்கு டைம் இருக்கா? எங்ககிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது ராமனை பற்றி பேசுறதுக்கு, நீ சக்கரவர்த்தி, அதனால் புரிஞ்சுக்கோ, ராமன் ராமன் தான். அவங்க சொல்லி முடிக்கிறாங்க, இந்த ராமன் ராமன் தான், நீ இந்திரன் சந்திரன் ப்ரஹஸ்பதி நாங்கள் ஏதோ உதாரணத்துக்கு சொல்லலாம், ராமனை போல இன்னொரு ராமன் பார்க்க முடியாது. அந்த ராமனை நாங்கள் சக்கரவர்த்தியாக மேலே இருந்து அவன் ஆட்சி செய்வதை பார்க்க ஆசைப்படுகிறோம் அப்படின்னு கடைசியில் முடிக்கிறாங்க. எங்களுக்கே ஒரு சந்தேகமாக இருக்குது, மகாவிஷ்ணுவை போலவே இருக்கானே ராமன், விஷ்ணு தான் எல்லாரையும் காப்பாற்றுற தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்குமே, சாக்ஷாத் விஷ்ணு தான் ராமன் போடுறது, அவன் வர வேண்டும் என்று சொல்லி அவனுடைய சூர வீர பராக்கிரமங்களை பார்த்தால் இவன் தான் இந்திரனோ, அவனுடைய அறிவை பார்த்தால் இவன் தான் ப்ரஹஸ்பதியோ என்று பகவான் ராமன் கிட்ட நாங்கள் கோவப்பட்டு பார்த்ததே இல்லை தெரியுமா உனக்கு தசரதா? உன் ராமன் என்னையா கோவப்பட்டிருக்கானா? ராமன் யோசிக்கிறான், தசரதா ஆமா என் பிள்ளை கோவப்பட்டதே இல்லையே, இது வரைக்கும் அவன் கோபமே படலையே, கோபமே படாதவன் அவன் அப்படின்னா என்ன? அப்படின்னா கோபப்படாம இருப்பானான்னா அங்கதான் முக்கியமான அர்த்தத்தை சொல்றான். ஆனால் அந்த ராமன் கோபப்பட்டால், நேற்று தான் பார்த்தோம், ஜிதக்ரோதா அப்படின்னா கோபத்தை ஜெயித்தவன். சாது மிரண்டால் அப்ப என்ன பண்ணுவான் ராமன்? தண்டனை கொடுக்கும் பொழுது யோசிக்க மாட்டான். இன்னைக்கு ஒரு பெரிய டிபேட் டிஸ்கஷன் நடந்து கொண்டு இருக்கு. என்னது? ஏதோ எப்பேற்பட கொடுமையான தவறு செய்தால் தூக்கு தண்டனைன்னு கொடுக்குறாங்க. அது சாதாரணமாக கொடுக்க மாட்டாங்க, கட்டாயமாக கொடுக்கணுன்னு தான் கொடுப்பாங்க. அதையெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு 10 பேர். அது தப்பு. எப்போவுமே தண்டனை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் தப்பு பண்ண மாட்டான். எங்கே கற்றுக்கணும்? அதோ ராஜநீதி. ராஜநீதி சொல்லுது. எப்போ பயப்படுவான்? நீ எதை வேணாலும் பண்ணு. சுதந்திரம்ன்றது கண்டபடி வாழறதுக்கு சுதந்திரம் இல்லை. நீ சொல்கிறத தர்மத்தை தைரியமாக சொல்லணும்னு சொல்கிறதுக்கு தான் சுதந்திரமே தவிர அதர்மத்தை பேசுறதுக்குலாம் சுதந்திரம் கிடையாது. நீ பாட்டுக்கு வெட்டுவே குத்துவே அவன் வாழணும்னு சொசைட்டியில் வாழ வைக்க முடியுமா? முடியாது. அவனுக்கு அந்த தண்டனை இருந்தால் தான் பயம் இருக்கும். அப்போ ராமன் என்ன பண்ணுவானா? தீவிரமான தவறு செய்தவன்னு தெரிஞ்சா கட்டாயமாக மரண தண்டனை கொடுப்பானோ, யோசிக்கவே மாட்டான். ஈவன் சொசைட்டியில் இருக்கக்கூடாதுன்னு முடிவாயிட்டா ஏன் சொசைட்டி ஸ்பாயில் ஆகிடும். அது வெளியே எடுத்து கிள்ளி போட்டால் தான் சொசைட்டி உருப்படும். அதனால் மரண தண்டனை கொடுக்கணும்னா கொடுக்காமல் இருக்க மாட்டானா. ஆனால் யாரெல்லாம் தவறு செய்யாதவர்களை தண்டிக்க நினைக்கிறார்கள்னு தெரிஞ்சா ராமன் தான் முதல்ல போய் வாதாடுவானா. நோ 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 ராங், செய்யக்கூடாது, நல்லா ப்ரூவ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னு
தவறு செய்யாதவர்கள் தண்டிப்பதை ராமன் ஏற்றுக்கொள்ளுவதே கிடையாது. கடைசியில் சொல்லிட்டார், என்ன எங்களுக்கு ஒன்று தோணுது, என்ன ரொம்ப பிரகாசமாக இருக்க போது இனிமேல். அவங்க ஆசைப்படுறாங்க, ஆனால் நடந்தது வேற. அவங்க ஆசைப்பட்டது என்ன, எங்கள் ஊர் அப்படியே சூரிய பிரகாசமாக இருந்தால் எப்படியே இருக்கும். அப்படின்னா என்ன, ராம திவாகரன். நேற்றுக்கு ராமச்சந்திரன் பார்த்தோமா, என்ன சொல்றது தசரதா, ஒன்று சொல்லட்டா, ராம திவாகரன். நேற்றுக்கு ராமச்சந்திரன், இன்னைக்கு என்ன, எங்க ராமன் என்பவன் சூரியன். சூரிய ஒளி வந்தால் இருட்டு ஓடி போயிடுமே. இருட்டுன்னா என்ன, துக்கம் துர்பிக்ஷம் எல்லாம் போயிடும். எங்க ராம திவாகரன் இருக்கணும், சூரியனை போன்ற ராமன் இருக்கணும், ரகுகுலத்தில் பிறந்த ராமன் இருக்கணும், ஆயர் குலத்தினில் தோன்றும் மணிவிளக்கு கிருஷ்ணன், வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி, வெண்கதிரோன் வெப்பத்தை கொடுக்கக்கூடிய கதிர் சூரியன், வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய் தோன்றி என்ற சூரியன், அந்த சூரியன் தான் எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி மக்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். அவங்க என்ன தெரியுமா சொல்லி முடிக்கிறாங்க மக்கள், எங்க ராமன், அப்படியே பாட்டு சொல்லுங்க, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். அவங்க எல்லாம் பிரார்த்திக்கிறாங்க, ஏ தசரதா, நாங்கள்லாம் கோயிலுக்கு எதுக்கு போகிறோம்னு நினைக்கிறேன். கடைசியில் சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் பெண்கள்லாம் இருக்காங்கல்ல, நாங்கள் வேலைக்கு போயிடுவோம், கோயிலுக்கு போனால் லைன் கியூ ஃபுல்லாக நிற்கிறாங்க எல்லாம். எல்லா கோயில், எந்த கோயிலுக்கு, முருகர் கோயில், சிவன் கோயில், எல்லா கோயில், எந்த கோயில், இந்த தேவதை அந்த தேவதைன்னு இல்லை, எல்லா தேவதை கோயிலையும் நிற்கிறாங்க ஜனங்க, ஒரே கூட்டம். அப்படியா, என்ன பண்ணுறாங்க அங்கெல்லாம், ஒரே அர்ச்சனை. ஓ, கோயிலெல்லாம் ரொம்ப அர்ச்சனை நடக்குதா, ஏன் மக்களுக்கெல்லாம் பிறந்த நாள் கல்யாண நாள் அவங்கவுங்க அவ்வளோ அர்ச்சனை பண்ணிக்கிறாங்களான்னு கிடையாது. எல்லா இடத்துலையும் அர்ச்சனை ஒரே ஒருத்தனுக்கு தான். யார், புனர்வசு நட்சத்திரம், ராம நாமம் எல்லாம் அவருக்கு தான், வேற யாருக்கும் பண்ணலையாண்டார். எல்லாருமே என்ன ஆசைப்படுறாங்களா, ராமன் நல்லா இருக்கணும், ராமன் நல்லா இருக்கணும், ராமன் நல்லா இருக்கணும். நாங்கள் எல்லாரும் பெண்கள், எங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் என்ன பண்ணுறாங்க, கோயிலுக்கெல்லாம் போய் என்ன அர்ச்சனை பண்ணுறாங்க, ராமனுக்கு மங்களம் உண்டாகட்டும், ராமன் இதே போல ஆயுளோடு ஆரோக்கியத்தோடு பலத்தோடு பராக்கிரமத்தோடு வீரத்தோடு செழிப்போடு நல்ல புகழோடு எப்பொழுதும் ராமன் இருக்கணும். இது ஒன்று தான் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய பிரார்த்தனை. தசரதா, கொஞ்சம் அதை நடத்தி வச்சிருக்கியா, எவ்வளோ அழகாக முடிக்கிறாங்க பாருங்க. எங்கள் ஆசை என்ன, ராமன் தான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நீ ஏன் இந்த சீட்டை பிடிச்சின்னு இருந்தா, ராமனை அங்கே உட்காந்து பார்க்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோமே, கொஞ்சம் எங்கள் ஆசையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறியா. உலகாங்கிதம் அடைஞ்சிட்டோம். இதுக்கு மேலே என்ன வேணும் தசரதன் கேட்குறா. ரொம்ப சந்தோஷம், பார்த்து சொல்கிறான், என் பிள்ளையை பற்றி இப்படி சொல்கிறீங்களே, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ என்னுடைய முடிவு என்பது நீங்கள்லாம் ஒத்துக்கொண்ட முடிவு. கட்டாயமாக என்னை விட ராமன் வந்தான் என்றால் உங்களுக்கெல்லாம் நல்லதுதான் நடக்கும் என்பதில் எனக்கு எல்லளவும் வருத்தம் இல்லை. கட்டாயமாக ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாச்சு. நடந்துதா, முடிசூட்டு விழா ஏற்பாடாச்சு. கலக்கியமா மனத்தனலாய் கைகேசி வரம் வேண்ட அப்படின்னு மன்னவனான மராதுரிய இவனை விட்டுட்டான். சரி, என்ன பண்ணுறதுன்னு பேச்சுவார்த்தையில் நடக்க, ராமா நீ காட்டுக்கு போகணும்னு சொல்ல கௌசல்யை போய் பார்த்தார். சீதை வரேன்னு அடம்பிடிச்சாள். லக்ஷ்மணனும் வந்தாள். முடிவாயிற்று. ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் காட்டுக்கு போக வேண்டும். இப்போ மக்கள் எப்படி இருப்பாங்க, மக்கள் எப்படி ராமனை கொண்டாடினார்கள், ராமா ராமா ராமான்னு பார்க்க ஆசைப்பட்டாங்க. எங்க சபையில மேல ராஜாவா பட்டத்து யானை மேல உட்கார்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இப்ப ராமனை எப்படி பார்க்க போறாங்க, பட்டத்து யானை மேலையா, ஒரு தேர்ல மான் தோல் மர உரி தரித்து காட்டுக்கு போகிற ராமனை பார்க்க போகிறார். அவங்க மனசு எப்படி இருந்திருக்கும், இந்த ராமனை பெரிய சத்ருஞ்சயன் என்ற யானைக்கு மேல, பட்டத்து யானை மேல பெரிய பட்டத்து ராஜா உட்கார்ந்து கொண்டு வெண்கொற்ற கொடையை பிடிச்சு வர்ற ராமனை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவர்கள் இன்னைக்கு எல்லாம் இழந்து, தேர் இழந்து, ஒன்றும் கையில ஆபரணங்கள் இல்லாமல் மான் தோல் மர உரி தரித்து தன்னுடைய மனைவியோடு, அவளுக்கும் மான் தோல் மர உரியை தரித்து தம்பியோடு காட்டுக்கு போறானே. அதுவும் தேர்ல யாரும் பார்த்து அழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒரு சாரதி மட்டும் அழைத்து போறானே. கூட எதுவுமே 4 வகை படைகள் கூட போகுமே, அது இல்லாம போறானே. நாட்டு மக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், தசரதன் மேல எவ்வளவு கோபம் இருக்கு. இப்ப தசரதன் இடத்துல எப்படி பேசியிருந்தாங்க, நீ சீக்கிரம் ராஜ்யத்தை கொடுன்னாங்க. இப்ப மனசுக்குள்ள கொண்டு அவங்களுக்கு என்ன வெறுப்பு வந்துருச்சு. தசரதா, நீ எல்லாம் மனிதனாடா, நீ என்ன 60,000 ஆண்டு ராஜ்யம் பண்ணிட்ட, இப்ப ஏற்பட்ட ஒரு பிள்ளையை யாராவது காட்டுக்கு அனுப்புவார்களா, காத்துக்கிட்டு இருக்காங்க ஜனங்க. உள்ள என்னென்னவோ நடக்குது, கஷ்டம். ஒரே ராத்திரி மாறி போச்சு, ஒரே இரவுல மாறி மறுநாள் காலையில விஷயங்கள் தெரிஞ்ச உடனே எல்லா மக்களும் வந்து அரண்மனையை சூழ்ந்து கொண்டார்கள். தெருமுழுக்க ஜனங்க தான், எங்க பார்த்தாலும் ஜனங்கள். எல்லாம் ஒப்பரிகையில இருக்கான், மாடியில இருக்கிறான்,
மதில்கள் மேலே இருக்கான், வீட்டில் நடக்கிறதுக்கு தெருவில் மக்கள் எழுதி வெள்ளம், தேர் ஓட்டுறதுக்கு வழி இல்லை, எங்கே பாரு மக்கள் வெள்ளம், எல்லாம் உட்காந்து கச்ச கச்ச கச்சன்னு பேசுகிறாங்க, கண்கள் நீர், எல்லாம் சோகம் கலந்த நிலையில காத்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லார் கண்ணும் அவனுடைய அந்தப்புறத்தையே பார்த்துட்டு இருக்கான். அவன் அரண்மனையிலிருந்து வரப்போறான். சீதையும் ராமனும் லக்ஷ்மணனும் வெளியில வரப்போறாங்க. வந்து தசரதனை பார்த்து சொல்லிவிட்டு கிளம்ப போறார். தேர் ஆயத்தமா நிக்குது. இந்த தேர்ல கிளம்பி போகணும். 3 பேரை இப்போ வெளில இருந்து வெளியில வரணும். போய் தசரதனை பார்க்க போறாங்க. மக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள். பார்க்குறாங்க, வரார் பெருமாள். உள்ள இருந்து முதல்ல ஒருத்தர் வந்த உடனே ராமன் வரார், நடுவில் சீதை வருகிறாள், பின்னாடியே லக்ஷ்மணன் வருகிறான். பார்த்தவர்கள் ஓடு சத்தம் போடுறாங்க, எல்லாரும் கத்துகிறார்கள், அழுகிறார்கள், புலம்பி புலம்பி அழுகிறார்கள். ஒருத்தன் பார்த்து சொல்றான், ஹே ராமா, உன்னை யானை மேல சக்கரவர்த்தியா பார்க்கணும்னு ஆசைப்பட்டோமே, மான்தோள் வரபுரியை தரித்து கானகம் போவதற்காக போகிறாயா? இந்த கொடுமையை செய்தவன் ராமன். தசரதன் இவ்வளவு கொடுமைக்காரனா? அடுத்து பார்க்கிறான், நீயாவது பரவாயில்ல ராமா. அந்த பெண் என்ன பண்ணாள்? பூதங்கள் கூட, மறைந்து இருக்கக்கூடிய பூதங்கள், ஆகாசத்துல சஞ்சரிக்கிற பூதங்கள் கூட எங்க சீதையை பார்த்ததே இல்லையே. அவ அரண்மனை அந்த புறத்தை விட்டு வெளியில வந்தவளே கிடையாது. அவளை இன்னைக்கு காட்டுக்கு போகக்கூடிய நிலையிலே இப்படி நிர்கதியாக அனுப்ப வைத்திருக்கிறானே. அழறாங்க, தேம்பி தேம்பி அழுகிறார்கள், சத்தம் போடுகிறார்கள். ராமன் வரார், நேரா போறார். அங்கிருந்து நேரா கிளம்பி போறார். தசரத் திரும்பி பார்த்தார். மக்களை பார்த்த உடனே அவருக்கு சொல்றதுக்கு மனசு வரல. இவங்களை பார்த்து நான் என்ன பேசுவேன்? நேரா தசரதனுடைய அரண்மனைக்கு போயிட்டார். போன உடனே மக்கள் பேசிக்கிறாங்க. இவங்க மக்களுக்குள்ளே ஏற்பட்ட பெரிய ஒரு பேச்சுவார்த்தை, நகர மக்களினுடைய கூற்று, அவங்க என்னென்னலாம் பேசிக்கிறாங்கன்றத ரொம்ப அழகா வால்மீகி இந்த இடத்துல வர்ணிக்கிறார். நீங்க நல்லா ரசனையோடு அதை படிச்சீங்கன்னா கண்களில் தண்ணீர் வராமே இருக்கு. அவ்வளோ எழுதியிருக்காரு அற்புதமாக. பார்த்து கேட்குறாங்க, யார் இவன்? பேர்பட்டவன் ராமன் முதல்ல சொல்றாங்க. கெட்டவன் யாரோ ஒருத்தன். இப்போ இதே நடந்தது. கீழே வந்தால் பகீரதன் அசமஞ்சஸ்னு இருந்தான். சகரன் என்ற ராஜாவுக்கு அசமஞ்சஸ்னு ஒருத்தன் பிள்ளையா பிறந்தான். அவன் என்ன பண்ணுவான்? குழந்தைங்களெல்லாம் கூட்டு போய் சரையு நதியில் போட்டு கொண்டுடுவான். ரொம்ப கொடுமைக்காரனா இருந்தான். சகர மன்னன் என்ன பண்ணார்? அவனை நாட்டை விட்டு வெளியே துரத்திட்டார். யாராவது தப்பு பண்ணான்னா நாட்டை விட்டு வெளியே துரத்தலாம். நாங்கள்லாம் இப்படி கொண்டாடி ராஜா ஆகணும்னு ஆசைப்படுறவனை போய் அனுப்பலாமா? இவ்வளவு மதிமயங்கி போய் கிடக்கிறியா? பெண்ணின் இடத்துல காம பிச்சையில கிடக்கிறியாரா தசரதா என்று அவனை பார்த்து பேசிவிட்டு உயர்ந்த குணங்களை சொல்லுகிறார்கள். இந்த 6 குணங்கள் சொல்றாங்க பாருங்க. ராமனுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான குணங்களை இந்த இடத்துல மக்கள் பேசுகிறாங்க. முதல்ல என்னது? மனசாலையும் சொல்லாலையும் செயலாலையும் பகவான் யாருக்குமே தீங்கு நினைச்சதே கிடையாது. அவன் யாருக்காவது மனசாலையோ சொல்லாலையோ செயலாலையோ ராமன் தீங்கு நினைச்சிருக்கானா? தீங்கே நினைக்காதவனுக்கு தீங்கு நினைக்கிறானே முதல்ல. அடுத்தது கருணையே நிறைந்தவன். அடுத்தது அறநூலை நன்றாக படித்தவன், நல்ல தர்ம சாஸ்திரங்களை கற்றவன். அடுத்தது கற்றது பெருசு இல்லை சுவாமி, நல்லா படிச்சிருக்கீர், கான்டாக்ட் நடந்துக்கணுமா இல்லையா? நல்ல ஒழுக்கத்தோடு நடக்கக்கூடியவன், புலன்களை அடக்கியவன், மனசை அடக்கினவன். பேர்பட்ட ராமனையா காட்டுக்கு அனுப்புகிறாய் என்று மக்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு பார்த்து சொல்றாங்க. நல்ல கோடை காலத்துல தண்ணீர் வறண்டு போச்சுன்னா ஜந்துக்கள் எல்லாம் என்ன பண்ணும்? வேற ஏதாவது நல்ல தண்ணி இருக்கிற இடம் கிடைக்குமா அப்படின்னு குடித்து கொண்டு ஓடுமா. அதே போல பெரிய மரம் இருக்கு. அந்த மரத்துல நல்ல பழங்கள், நல்ல காய்கள், கனிகள், இலைகள்லாம் இருக்கு. அந்த மரத்தினுடைய ஆணி வேற வெட்டிட்டீங்கன்னா மரமே சாஞ்சிருமா இல்லையா? அவங்க சொல்றாங்க, ராமன் நமக்கெல்லாம் ஆணி வேர். அந்த ராமனை நம்மிடம் இருந்து பிரித்து விட்டால் நாம உயிர் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? வேறையே போயிடுச்சுன்னா மரத்துக்கே பிரயோஜனம் இல்லையே. நாம மரத்துல இருக்கக்கூடிய கனியை போல, காயை போல, இலையை போல, தழையை போல வேறான ராமனை விட்டு பிரிந்து நாம எப்படி வாழ முடியும்? அப்போ அவங்க எல்லாம் முடிவு செய்யறாங்க, சரி நாம ஒரு காரியம் பண்ணுவோம். எல்லாரும் என்ன பண்ணுவோம்? நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். சுற்றத்தார், உறவினர் எல்லாரையும் கூப்பிட்டுக்குவோம். ராமன் எந்த பாதையில் போகிறானோ நாம் அவன் பின்னாடியே போயிடுவோம். மக்கள்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. நாம் கூட ராமனுடைய கிளம்பிடுவோம். போகும்போது என்ன பண்ணணும் தெரியுமா? சும்மா போகக்கூடாது. முதல்ல புதைச்சி வச்சுருப்போம்ல. இந்த காலத்துலாம் சேஃப்டி லாக்கர், அந்த காலத்தில் அவங்களுக்கு சேஃப்டி லாக்கர் மண்ணுக்குள்ளே புதைச்சி வைக்கிறது தான். நம்ம புதைச்சி வச்ச செல்வத்தை எல்லாம் வெளியில் எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். மங்களகரமான பொருள்கள் எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். பசுமாடுலாம் இங்கே வைக்க வேண்டாம், எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். எல்லாரையும் எடுத்துக்கிட்டு நம்ம கிளம்பி போயிடலாம். ஆனால் இந்த வீடு எப்படி என்ன தெரியுமா? வெறும் எலிகள் தான் சுத்தம். எலி, கரப்பாம்பூச்சி இதெல்லாம் சுத்தட்டும். நம்ம வீட்டில் அமங்கலங்கள் இருக்கிற மாதிரி வீடை விட்டுட்டு மங்களகரமான பொருள்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் ராமன் பின்னாடி காட்டுக்கு போயிடலாம்.
இந்த கைகை இருக்காளே சந்தோஷமா இந்த வீடை வச்சுட்டு அவ சந்தோஷமா இருக்கட்டும், அது எப்படின்னா அனுபவிச்சுட்டு போட்டோம். நாமெல்லாம் கிளம்பி ராமன் பின்னாடி போயிடலாம். எப்படி ஆயிடும் தெரியுமா? நாம ராமன் கூட போக காட்டுல இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாம் பார்க்கும். இது என்னடா நகரத்துல இருக்க வேண்டியது இங்க வந்துருச்சே, நாம ஒண்ணு செய்யலாமா, நம்ம நகரத்துக்கு போயிடலாம்னு அது இங்க வந்துடும். காடு நாடாகிவிடும், நாடு காடாகிவிடும். ராமன் இருக்கும் இடம் நாடாக இருக்க வேண்டும். ராமன் காட்டுக்கு போகிறானா, நாமும் அவனோடவே சென்று அதனை நாட்டாக்குவோம். நாம இருக்கக்கூடிய இந்த அயோத்தியா என்பது காடாகி போகட்டும், நாம எல்லாருமாக கிளம்புவோம் என்று சொல்லி இவர்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள். எல்லாரும் ஓன்னு சத்தம் போடுறாங்க. ராமன் வந்தா போகாதே, ராமா போகாதே, சீதையை அழைத்து போகாதேன்னு ஒரே சத்தம். எல்லா பேச்சையும் ராமன் கேட்கிறார். இவங்க பேசிக்கிறதெல்லாம் காதுல கேட்கிறார். எல்லாரையும் தன்னுடைய கருணையான கண்களால ஒரு பார்வை பார்க்கிறார். அவ்வளவுதான், அதுதான் பதில். அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில என்ன பதில் சொல்ல முடியும்? கருணை. அவருக்கே வருத்தம். இதுக்கப்புறம் மனைவியை வேற கூட்டு போகணும், தாயை விட்டு பிரியணும், தந்தையை விட்டு பிரியணும், பக்கத்துல பரதன் வேற இல்லை, சத்ருக்னன் வேற இல்லை. அவர் மனசுக்குள்ள எவ்வளவோ கலக்கம். ராஜ்யத்தை யார் பார்ப்பார்கள், அப்பா உயிரோடு இருப்பாரா, என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியல. ஆனால் போகணும், கிளம்ப போறார். அவ்வளவு குழப்பத்துக்கு நடுவில் மக்களுக்கு அவர் என்ன பதில் சொல்லணும்? ஆனா அவர்களிடத்துல கொஞ்சமும் தன்னுடைய மனசுல ஒரு கலக்கம் இல்லாமல், எந்த விதமான துக்கமும் தெரியாமல் கனிமாட ஒரு பார்வையை பார்க்கிறார். பார்த்துட்டு நேரா தசரதன் இடத்துல போகிறார். தசரதன் இடத்துல போய் அவனிடத்துல தேர்ச்சியாக சில வார்த்தைகளை பேசுகிறார். பேசிவிட்டு நேரா திரும்ப வர. வந்த உடனே தேர்ல ஏறணும். இப்ப ராமன் வந்த உடனே கிளம்புறார். தேருக்கு ஓடி வந்தார். வேகமா பார்த்தார், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. நின்றா தானே துக்கம். நீங்க கூட ஏர்போர்ட்ல பசங்களை சி ஆஃப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. அந்த பிள்ளைகள் முதல் தடவை போகும்போது என்ன பண்ண தெரியுமா, நல்ல பக்குவப்பட்ட பிள்ளைகளா இருந்தா நம்ம கிட்ட என்ன சொல்ல தெரியுமா, வரேன் அப்படின்னு கிளம்பிடுவோம். உங்களை திரும்பி பார்க்க மாட்டேன். ஏன்னா அம்மா அப்படியே பார்த்துட்டே இருப்பா, அழுவா, துக்கப்படுவா, தேம்பி தேம்பி அழுவா. அப்ப என்ன பண்ணணும், சடக்குன்னு கிளம்பிடணும். ராமன் நீங்க பண்ற, சுமந்த்ரா தேரை சீக்கிரம் விடு. கடகடன்னு ஏறார். சீதை ஏற வரைக்கும் காத்திருந்தாங்க. ராமர் முதல்ல ஏறினார், சீதையை கைப்பிடிச்சு ஏத்தினார். லக்ஷ்மணன் ஏறினார். அவ்வளவுதான், ஃபுட்போர்ட்ல ஏறார் லக்ஷ்மணன். வண்டி எடுன்ட்டார் ராமர். தேரை எடு, கிளம்புன்றார். மக்கள் சும்மா இருக்குமா? பின்னாடி ஓடி வருகிறார்கள் ஓலமிட்டு கொண்டு. எல்லார் கண்களிலே தண்ணீர், எல்லாரும் சோகத்தோடு இருக்கிறார்கள். அப்ப என்ன ஆகுதா, இந்த தேரை கிளப்பின உடனே மதம் பிடித்த யானைகள் எல்லாம் கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சான். பிளிதுதான், ஐயோ ராமன் போறானா வரமாட்டானான்னு கர்ஜிக்க ஆரம்பிச்சிருச்சான். குதிரைகள் எல்லாம் பிளிர ஆரம்பித்து விட்டன. ஆவும் அழுதன, நான் மாட பூசையும் எழுதுன. கம்பர் எழுதுறார், விளக்கமா சொல்றார். நான் இன்னைக்கு கம்பராமாயணத்துக்குள்ள போகல, அவர் ரொம்ப விளக்கமா எழுதுறார். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு பசுமாடு கன்றுகள் கூட அழுகின்றன. அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூனைக்குட்டி, எங்கேயோ பாலத்திரடி தின்னக்கூடிய பூனைக்குட்டி, அது அழுகிறது. அங்க இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாம் தலை சாய்த்து நிற்கின்றன. எல்லாரும் இப்படி இருக்க, பண்ணன் எப்படி இருக்காங்க, ஒரு நல்ல கோடை காலத்துல தாங்க முடியாம இந்த தண்ணி இருக்கிற நதியை தேடி ஓடுவோம் இல்ல, அது போல ராமன் தேருக்கு பின்னாடி மக்கள் ஓடுறாங்க. ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். சுமந்திரன் வேகமா வண்டியை ஓட்டுறார். எல்லாம் சத்தம் போடுறாங்களே, சுமந்திரா இப்பதான் உன் வேகத்தை காட்டுவியா, மெல்ல போ, நிதானமாக போ, ராமனை பார்க்கிறோம். 14 வருஷம் எங்க ராமனை பார்க்க முடியாது, கொஞ்சம் நிதானமாக போ, நின்று போ, மெல்ல போ. இங்க இருந்து ராமன் சுமந்திரன் போங்கிறார். சுமந்திரன் மக்களை பார்க்கிறார், மெல்ல போங்கிறார். அவர் நிலைமையை பாருங்க. அவன் பார்க்குறான், 14 வருஷம் பார்க்க முடியாதுடா, நிதானமா போடா, எங்க ராமனை சேவிக்க விடுறா, ராமச்சந்திரனை சேவிக்க விடுறா என்று பின்னாடி இவர்கள் துரத்தி கொண்டு போக அவர் என்ன செய்வது, அவர் ஒன்றும் புரியல. போறதா வேணாமா இழுத்து கொண்டே போகிறார். எல்லாம் போக மேல நடந்ததை விவரிச்சு சொல்றார். அவர் சொல்ற, மக்கள் பேசிக்கிறாங்க. சீதா பிராட்டியை பார்க்குறாங்க. அம்மா, நீ பிறவி பெற்ற பயனை செய்து விட்டாய். ஒரு பெண்ணுன்னா இப்படி இருக்கணும், பதிவிரதா தர்மத்தை காட்டுகிறாய். 14 வருஷம் காட்டுக்கு போனாலும் நான் கூட இருப்பேன்னு சொன்ன பத்தியா, தர்ம பத்தினி, நீ தான் பதிவிரத்தை. நீ கூட பரவாயில்லை, மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டவ. லக்ஷ்மணன் இந்த மாதிரி ஒரு பிள்ளை கிடைப்பானா? அந்த ராமனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்பதற்காக நாடு, ராஜ்யம், மனைவின்னு எல்லாத்தையும் விட்டுட்டு, சொத்து சுகங்களை விட்டுட்டு பின்னாடி போறானே, அந்த ராம கைங்கரியத்துக்குன்னு பிறந்த லக்ஷ்மணா, உன்னை போல ஒருத்தரை உலகத்தில் பார்க்க முடியாது. லக்ஷ்மணன் பேறு பெற்றவன், சீதை பேறு பெற்றவள், நாமெல்லாம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு மக்கள் பின்னாடி போல. ஆனா ராமன் சொல்றார், வேகமா போங்கிற. இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், ராமனுடைய குணம் எல்லாருக்கும் சொல்லியாச்சு. தசரதரை பார்த்தார். தசரதா நான் போயிட்டு வரேன்றார். தசரதன் துக்கம் தாங்காம பேசல. கௌசல்யை தாயின் இடத்துல பேச பார்க்கிறார், பேச முடியல. ராமனும் சீதையும் லக்ஷ்மணனும் தேர்ல ஏறணும்.
தேர்கிட்ட வந்துட்டார். திரும்பி ராமன் பார்த்தார், 360 தாய்மார்கள் நிற்கிறாங்க. ஒருத்தர் இல்லை, எத்தனை பேர் தசரதனுடைய மனைவிகள், 360 தாய்மார்கள் நிற்கிறாங்க. எல்லாரும் தேம்பி தேம்பி விக்கி விக்கி அழுகிறார்கள். எல்லாரும் தேம்பி தேம்பி விக்கி விக்கி அழுறத பார்க்கிறார். ராமனுடைய மனசு பொறுக்கல. ஒரு தாய் இல்லை, 360 தாயாச்சே. நேரா ராமன் அவர்களை நோக்கி போகிறார். கையெடுத்து தலைமையில எடுத்து கும்பிடுகிறார். உங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? தாய்மார்களே, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அன்பாலும் பாசத்தாலும் எல்லையை மீறி அளவு கடந்து உங்களிடத்தில் இருக்கக்கூடிய நட்பாலும் விளையாட்டாகவும் எப்பொழுதோ ஏதோ கடிந்து பேசியிருந்தால், உங்களிடத்தில் தவறாக நடந்து கொண்டிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். நான் சொல்லுவோம், காட்டுக்கு போகும்போது 14 வருஷம்தான். எந்த பிள்ளை சொல்லுவான் இது? போகும்போது தன் தாய்மார்களை பார்த்து அவன் குற்றமே செய்யாதவனா நினைக்கிறான் பாருங்க. சொல்லிட்டு போகணும், பார்த்து ஏதாவது குற்றம் செய்திருந்தால், உங்கள் மனம் வருத்தப்படும்படி நான் நடந்திருந்தால் தயவு செய்து என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ராமன் கீழே விழுந்து சேவிச்சுட்டு போறார். இந்த குணங்கள் எல்லாம் நம்ம ஏன் கேட்கணும்னா பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஏதோ ராமன் கிடையாது. இந்த பாரத பூமி என்பது ராமனுடைய குணங்கள் நிறைந்த பூமி. இன்றைக்கும் தர்மமும் சத்தியமும் கொஞ்சம் இங்க இருக்குன்னா ராமன் ஒருவன் மரியாதா புருஷோத்தமன் ராமனாலன்னு தெரிஞ்சுக்கணும். எல்லாரும் ஓடுகிறார்கள், பின்னாலே திரட்டி கொண்டு ஓடுகிறார்கள். எல்லாரிடத்துல கண்ணீர் பிறகி ஓடுகிறது. பின்னாடியே போறாங்க, அவங்க போறதில்லை. தாங்க முடியாம கௌசல்யையும் தசரதனும் பின்னாடி ஓடி வராங்க. மக்கள் ஓடுவது பத்தாதுன்னு பின்னாடியே கௌசல்யையும் தசரதனும் ஓடி வருகிறார்கள். ராமர் தேர்ல இருந்து இப்படி திரும்பி பார்த்தார். தாயும் தந்தையும் மக்களோடு அழுது கொண்டு ஓடி வருகிறார்கள். அவரால் நேராக பார்க்க முடியல, ஓரக்கண்ணால பார்க்குறாராம். அம்மாவை விட்டும் பார்க்காம இருக்க முடியல. ஆனால் ஓடி வர்றதை பார்த்து மனசு தாங்கவும் முடியல. இருந்தாலும் சுமந்திரன் இடத்திலே தேரை நடத்து சீக்கிரம் போன்னு சொல்றார். பின்னாடியே வரார். கடந்து போகிறார்கள். சரி போயிட்டாரான்னு கேட்டா போயிட்டே இருக்கார். கடைசியில் வெளியில போனார்கள். தன்னுடைய ராஜ்யத்தை தாண்டி நாட்டுக்கு வெளியில போய் நிற்கிது. தேர் வேகமா போகிறது, மக்கள் நிக்கல, மக்கள் பின்னாடியே போறாங்க. மக்களும் பின்னாடியே போக கடைசியில போய் தேர் வெளியில இன்னும் போனோம். தமசா நதிக்கு முன்னாடி நிறுத்தி இருக்கிறார்கள். அவர் சுமந்திரர் பார்த்தார், சரி இந்த இடத்துல கொஞ்சம் குதிரைகளை எல்லாம் ஆசுவாசப்படுத்துவோம் அப்படின்னு கழட்டி விட்டார். ஜனங்கள்லாம் கூடவே வந்து உட்காந்துச்சு. யாரும் போல, எல்லாம் ராமனை சுத்தி அப்படியே உட்கார்ந்து கொண்டு இருக்க. ராமன் எதுவும் பேசல, அமைதியா பார்க்கிறார். என்ன சொல்றதுன்னு புரியல, என்னதான் பேசுறதுன்னு தெரியல. தேரை எடுத்து வரும்போது பிராமணர்கள் எல்லாம் பின்னாடியே ஓடி வராங்க. ராமர் பார்க்கிறார், வயசானவங்க எல்லாம் ஓடி வராங்களே, இந்த பக்கம் இவ்வளவு வயோதிகர்கள் இவங்கெல்லாம் ஓடி வராங்களே. சுமந்திரா தேரை நிறுத்து. அவர் மனசு தாங்கல, தேரை நிறுத்துறார். ராமர் கீழே இறங்குறார், பேசல. அவங்கெல்லாம் நடந்து ஓடி வர்றது பார்த்தாரு. இவர் நடந்து போறார். அவங்க பின்னாடியே கூப்பிடுறாங்க, ஹே ராமா நில், ஹே ராமா நில்னு கூப்பிடுறாங்க. அவர் பாட்டுக்கு நடந்து போறார். இப்படியே அழைத்து கொண்டு வந்தார். ஆச்சு, இங்க வந்த பிற்பாடு என்ன ஆச்சு பார்த்தார். ராத்திரி ரெஸ்ட் எடுத்தார். ஏர்லி மார்னிங் எழுந்துட்டார். மற்றவங்கெல்லாம் டயர்டில் படுத்துட்டு இருக்காங்க. காலையில் ராமர் எழுந்தார். சுமந்திரரை பார்த்தார். சீக்கிரம் குதிரையை கட்டுனார். குதிரையை கட்டினோடனே நெடுஞ்சாலைக்கு முதல்ல போனார். அந்த காலத்தில் ஒரு ஹைவே இருக்கும். அங்கிருந்து தாண்டி தமசா நதியை கடந்து நெடுஞ்சாலைக்கு வந்தார். தேரை அங்கே வந்த உடனே நில். ராமர் சுமந்திரரை சொல்றார், சுமந்திரா நில்லு. கொஞ்ச நேரம் கண்ணை மூடினார், யோசிச்சார். தேரை அயோத்தியாவை நோக்கி நடக்கும். ராமா அயோத்தியாவுக்கு போறோமா, திரும்பி வந்துட போறியா, காட்டுக்கு போறது இல்லையாண்ணா. சொன்னதை செய். தேரை கடன்னு வேகமா ஓட்டுறார். போன உடனே கொஞ்சம் தூரம், 1 யோஜனை தூரம் போன உடனே நிறுத்தினார். நீ இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? தேர் திரும்பினதே தெரியக்கூடாது. அப்படியே வந்த அதே தடத்துல தேர் வந்த வழியே காட்டுக்கு போகட்டும். கிணறி போயிட்டார். ராமன் வரப்போறான் திருப்பி நாட்டுக்குன்னு நினைச்சார். திருப்பி அதே பாதையில திருப்பி ஓட்டுனார். சொன்னதை செய். சுமந்திரர் திரும்பவும் தேர் ஓட்டுறது ரொம்ப வல்லுனர். அப்படியே தேரை திருப்பினார். அப்படியே திருப்பி எடுத்தார். காட்டுக்கு போனார், இறங்கினார், கங்கைக்கு போனார், குகனை பார்த்தார், கிளம்பி போயிட்டார். மக்கள் காலையில ஒரு தாத்தா முதல்ல எழுதுகிறார். அந்தனர் பெரிய பிராமணர் 3-4 மணிக்கு எழுந்து பார்க்கிறார். ராமா அப்படின்னு திரும்பி பார்க்கிறார். ராமன் இல்ல, சீதை இல்ல, லக்ஷ்மணன் இல்ல, சுமந்திரன் இல்ல, தேர் இல்ல, குதிரை இல்ல, ஒன்னும் இல்லை. ஏமாந்து போயிட்டாங்க, காணோம். ராமன் எங்கேன்னு மக்கள் எல்லாம் எழுந்து கொள்ள எல்லாரும் தேடிக்கொண்டு சாலைக்கு வராங்க. சாலைக்கு வந்தோன்னா ராமன் ஊருக்கு வந்துட்டான். நம்ம ஊருக்கு போயிட்டான் ராமன். நம்ம தூங்கும் போது ராமன் ஊருக்கு வந்துட்டான், போலாம் அப்படின்னு எல்லாம் ஓடி வந்தார்கள். கொஞ்சம் தூரம் வந்த உடனே நின்று போச்சு. அதுக்கு மேல தடமே இல்லை. புரிந்து கொண்டார்கள், ஓஹோ நம்ம ஏமாற்றி விட்டான் ராமன், இனிமே அவனை பிடிக்க முடியாது.
இவ்வளவு காலம் தாழ்த்தி விட்டோமே, இனி நம்ம திரும்பி போனா கூட ராமன் கங்கையை கடந்து போயிருப்பானே, பார்க்க முடியாதே, எப்படி வீட்டுக்கு போறது? அவங்க வருத்தம் பாருங்க. நாம எப்படி திரும்பி ஊருக்கு போறது? ஊருக்குள்ள போனா பெண்கள் வீட்டில் வயோதிகர்கள் பெண்கள்லாம் கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றது? நம்ம என்ன சொல்லியிருப்பாங்க? ராமன் இல்லாம வரக்கூடாதுன்னு சொல்லி தானே அனுப்பிச்சாங்க. நாம இப்படி ராமன் இல்லாம திரும்பி போறோமே, நம்மளை என்ன சொல்லுவார்களோன்னு வருத்தப்பட்டு போகிறார்கள். அந்த இடத்துல எழுதுறார், ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அவன் வீட்டுக்குள்ள போன உடனே பெண்கள் எல்லாம் வீட்டு வாசல்லையே நிறுத்திட்டாங்களாம். ஒரு பெரிய யானையை பெரிய கையில் ஒரு தடியை வச்சு அடிப்போம்ல, அடித்தா எப்படி இருக்கும், அது போல் வார்த்தைகளால் அடித்தாங்களாம். நீ போனது போனையே, ராமன் வரலை திரும்பின்னொடனே அங்கேயே உயிரை விட்டுருக்க வேண்டியதுன்னு, நீ ஏன் திரும்பி வந்த? எதுக்கு நீ வந்த? உன்னால நாட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, வீட்டுக்கும் பிரயோஜனம் இல்லை, எதுக்குமே பிரயோஜனம் இல்லை. ராமன் இல்லாத நாட்டில் நமக்கு என்ன வேலை? இப்படி ராமனை விட்டுட்டு வந்திருக்கலாமா? இத்தனை பேர் போனீர்களே, இப்படி வீணாக விட்டு விட்டு வந்து விட்டீர்களே என்று மக்கள் எல்லாம் கலங்கிக் கொண்டு, இதுதான் ராம குணம் சொல்லிக்கிட்டே போகலாம். அவங்களுக்கு முக்கியமாக அவருடைய அந்த மனநிலை. அப்போ ராமனுடைய குணத்தை கொண்டாடினார்கள். ராமன் போரானோன்னு எவ்வளவு துக்கப்பட்டார்கள். ராமன் திரும்ப வரமாட்டான்னு தெரிஞ்ச உடனே தன்னுடைய போனவர்களையெல்லாம் எப்படி பழித்து பேசினார்கள். இவ்வளவு துக்கப்பட்டு நடந்ததா? அதெல்லாம் போட்ட சுவாமி சந்தோஷமே இல்லையா? முடிக்கும் போது சந்தோஷமா முடிக்க மாட்டீங்களா? ஆச்சு 14 வருஷம். ராமர் திருப்பி வர்றாருன்னா எப்படி இருந்திருக்கும்? 14 வருஷம் பார்க்காத ராமன், சக்கரவர்த்தி திருமகன் போய் ராவணனெல்லாம் முடிச்சுட்டு வரப்போறார் அப்படின்னா எப்படி இருக்கும்? கொண்டாட்டம் வீட்டில். தசரத அந்த அயோத்தியா பூமியே எங்க பார்த்தாலும் தோரணங்களும் வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர்னு சொல்ற மாதிரி ராமன் உள்ள வரணும்னா அப்படி கோலாகலம் கொண்டாட்டங்களை செய்து கொண்டு, ராமன் வரதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் ஓடுறாங்க. எங்க நந்தி கிராமத்துக்கு, நந்தி கிராமத்துல இருந்து ப்ரொசஷனுக்கு ஆள் நிற்கிறாங்களாம் லைனா. ராமனுடைய தேரே போக விடலையாம். எல்லாரும் ராமனை பார்த்து மேலே பார்த்து தொட்டு பார்த்து செய்தியை தொட்டு பார்த்து கொண்டு ராமனுடைய சந்தோஷமாக திரும்பவும் ராமன் வந்தான் என்று அந்த ராமனுடைய அரசாட்சியில வாழ்ந்தாங்களே அந்த மக்கள், அவங்க என்ன பாக்கியம் செய்திருப்பார்கள். நாமெல்லாம் வாழ்க்கையில் அந்த ராஜ்யத்தை பார்க்க முடியுமா? நீங்க எத்தனை பொலிட்டிக்கல் எத்தனை என்னென்னவோ பேசலாம். இன்றைக்கும் ராமராஜ்யம்னா ராமராஜ்யம் தான். அதுக்குதான் அந்த ஸ்லோகம், ராமோ ராமோ இதி பிரஜானாம் அபவங்கதா ராமபூதம் மகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி என்று ராமன் 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 அவர் வாழ்ந்த காலத்திலே திருட்டு கிடையாது. எந்த வீடும் பூட்டு போட மாட்டாங்களாம். வீட்டுக்கு பூட்டே கிடையாது. பெண்கள் எப்பொழுதும் வெளியில் போகலாம், எங்கும் போகலாம், எப்பொழுதும் வரலாம். எந்த இடத்திலும் தீயவர்கள் கொடுங்கோல் புரிபவர்கள் எதுவும் கிடையாது. வனவிலங்குகள் நாட்டுக்குள்ள வரவே வராதான். எதிரிகள் எட்டி கூட பார்க்க மாட்டானா. பஞ்சம் என்பதை பார்த்ததே கிடையாது. ஏன்? தர்மாத்மாவாக ராமன் இருந்தால். யாரோ ஒருத்தன் சொன்னான்றதுக்காக தன் மனைவியை காட்டு காமிச்சாரே, யாராவது செய்வான்? அப்பேற்பட்ட தர்மாத்மா இருந்தால் நாடு நல்லா இல்லாமல் எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா சுகமாக இருந்தார்கள். சுவாமி அந்த மக்களுக்கு கிடைச்ச பரிசு என்ன? அதை சொல்லணுமா இல்லையா? நாமெல்லாம் அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கோம். நீங்கள்லாம் இப்போ அதை கற்பனை பண்ணிக்கணும். அன்னைக்கு அந்த பிரஜைகள் தேருக்கு முன்னாடி அழுதுகிட்டே போனாங்க இல்லை? அவர்களுடைய வம்சத்திலேயாவது நம்ம பிறந்திருந்தோம்னா இன்னைக்கு இங்கே உட்கார்ந்துருக்க மாட்டோம். அன்னைக்கு தசரதர் ராமன் வாழ்ந்த அந்த அயோத்தியிலே அந்த வம்சத்துல வாழ்ந்து வந்திருந்தோம்னா அவர் 10,000 வருஷம் வாழ்ந்திருக்கலாம். மக்கள் எப்படி இருந்திருப்பாங்கன்னு தெரியாது. அந்த வம்சத்துல இருந்து ராமன் பரமபதத்திற்கு போகும்போது நாம இருந்திருந்தோம்னா, கற்பார் இராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ புற்பா முதலா புல்லெரும்பாதி ஒன்றின்றியே எல்லாரையும் கூட்டு போனார்களா? அன்னு சராசரத்தை வைகுந்த தேற்றி குப்தார் காட் போய் சேவிக்கணும். அயோத்தியாவுக்கு போனோம், குப்தார் காட்டில் போனோம், ஒரு 2 சொட்டு கண்ணீர் விடணும். ராமா, அன்னைக்கு நீ வாழற காலத்துல நாங்க பிறக்காம போயிட்டோமே. ஒரு புழுவாவோ பூச்சியாவோ புல்லாவோ பிறந்தா மோட்சத்துக்கு போயிருப்போமே, அது கிடைக்கலையே. அயோத்தியில இருக்கக்கூடிய ஒரு புழுவாவோ புல்லாகவோ மனிதனாகவோ விலங்காகவோ பிறந்திருந்திருந்தால் ராமனோட சேர்ந்த நீங்க நாம சரையு நதிக்கரையில இறங்கி கூட்டு போனார். எல்லாரையும் கூட்டு போனார். வா, அன்று சராசரத்தை வைகுந்த தேற்றி, சரம் அச்சரம், அசைவன அசையாதன, அசையற பொருள் அசையாத பொருள் எல்லாத்தையும் கூட்டு சரையு நதியில் இறங்கி மோட்சத்துக்கு கூட்டு போயிருக்காருன்னா, அவர்கள் ராமனிடத்துல காட்டின ராமபக்திக்கு கிடைத்தது என்ன? உயர்ந்ததான வீடு பேரு மோட்சத்தையே பெற்றார்கள். அப்பேற்பட்ட ராமன் ராமாய ராமச்சந்திராய சக்கரவர்த்தி தனூஜாய, அப்பேற்பட்ட ராமன் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வராணனே. உலகத்துல
யாரை போல வாழணும் என்றால் ஸ்ரீராமன். விடாம ராமச்சரித்திரத்தை கேட்கணும், ராமநாமத்தை இடைவிடாமல் ஜபம் செய்யணும். ராமனுடைய அனுகிரகத்தினால நாடும் ஊரும் உலகமும் நன்றாக சந்தோஷமாக மங்களகரமாக தர்ம வழியில் நடக்கக்கூடியவன். ராமோகி விக்கிரகவான் தர்மஹா என்று சொல்லி ராமனுடைய திருவடி தாமரைகள் சீதாராம லக்ஷ்மண பரத சத்ருக்ன சமேதனான ராமன், இவர்களோடு இருக்கக்கூடிய வினய ஆஞ்சநேயர், இவர்களுடைய அனுகிரகம் நமக்கு இருந்ததென்றால் ஞானபூர்த்தியோடு நாமும் வாழ்வோம் என்று சொல்லி அமைகிறேன். ஆபதாம் அபகர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம்.